நான் சரி இப்ப நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி போகணும், எதுல இருந்து ஸ்டார்ட்? இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல மார்க்ஸ் எலோகேஷன் ப்ரையாரிட்டி ஒன்று கூட இருக்கு. சரியா? உங்களோட யூனிட்ல உங்களோட பயாலஜி சிலபஸ்ல பெரிய யூனிட் வந்துகிட்டு யூனிட் 5 தான். சரியாப்பா? அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் எலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா எல்லா யூனிட்டும் அந்த மாதிரி இல்லை. சரியா? மார்க்ஸ் எலோகேஷன் படி யூனிட் 2 தான். சரி, யூனிட் 4 வந்துட்டு மார்க்ஸ் எலோகேஷன் கூட யூனிட் 2 விட. சரியா? பட் யூனிட் 2 வந்துட்டு பெரிய யூனிட் உண்டு. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பார்ப்போம்னா யூனிட் 5 ரிவிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் யூனிட் 4 பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூனிட் 2ல பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த பயோ கெமிஸ்ட்ரியை பார்ப்போம். யூனிட் 2ல இருக்கிற செல் பயாலஜில அந்த அளவுக்கு பெருசா ஒன்று ரெண்டு எச்சுக்கு வரும். பட் பயோ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பெரிய ஒரு சப்ஜெக்ட். சரியா? அந்த மாதிரி பார்த்துட்டு திரும்ப அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப லாஸ்ட் டைம்ல நம்ம எதை பார்ப்போம், 5வது யூனிட்டுக்கு போற வைக்கிறேன் ஜெனடிக்ஸ் மொலிகுலர் பயாலஜி எல்லாம் அந்த லாஸ்ட் டைம்ல நம்ம என்ன செய்வோம், குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துடுவோம். சரியா? இந்த மாதிரி செய்யறது ஓகேவா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு செய்யணுமான்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு செய்யணுமா இருக்கும். அப்படி செய்வோமா? ஓகே சார். ஜெயினப், நீங்க டைம்ல எழுதும்போது தியரி எல்லாம் முடிச்சீங்களா, இல்ல முடிக்காத தியரி ஏதாவது இருக்கா? இப்ப நீங்க செட்ல போறேன்டா செட்லையும் போடுங்க. அப்படி போடும்போது அந்த டிவைஸ் போட்டு பண்றதுக்கு தானே அதுக்கு போடணும். நான் ஒரு டியூட்னு அனுப்பிக்கிறேன். சரியா? ஒரு குரூப் டியூட்னு அனுப்பிக்கிறேன். அதை அடுத்த கிளாஸ்ல பிரிண்ட் எடுத்து வைங்க. இன்னைக்கு இன்னைக்கு நீங்க நம்மள பாருங்க. ஸ்க்ரீன் விளங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்க விளங்குதானே? ஓகே, யூனிட் 5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டமா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு முதலாவது எதை பத்தி படிக்க, எதை பத்தி இருக்கு, இழையங்களை பத்தி இருக்கு, டிஷ்யூஸை பத்தி இருக்கு. சரியா? ஸோ டிஷ்யூஸ்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கு, என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குங்கிறது. ஸோ அதை தாண்டி முதலாவது சிஸ்டம் வந்துக்கிட்டு டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கு. சரியா? நம்ம நார்மலா பார்ப்போம் என்னென்ன கொஸ்டின் என்ன மாதிரி வருது, ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அது ரிலேட்டடான தியரியை பார்ப்போம். சரியா? முதலாவது மேலநீளங்களை பத்தி இருக்கு. ஸோ மேலநீளத்துல இருந்து ஓகே, நல்ல ஒரு கேள்வி வந்து உங்க 2025ல வந்த ஒரு கேள்வி வந்து நல்ல ஒரு கேள்வி. சரியா? உங்களுக்கு 2025 வேப் இருக்கா கையில? நீங்க செஞ்ச பேப்பர் இருக்கா உங்க கையில இப்போ? ஓ, இருக்கு சார். ஓகே, அது அந்த பேப்பர் எடுக்கும். இதில் எட் பண்ணி இல்லை, அந்த பேப்பர் எடுக்கும். ஓகே, அதில் 44th கொஸ்டின் எடுக்கும். சரி. பின்வருவனவற்றில் மனித மேலணி இழையங்களின் பிரதான தொழில்கள் எவை? என்ன ஆன்சர் கொடுத்தீங்க?
செகண்ட் ஆன்சர் சார். செகண்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் ஏ ஏ. சி. ஓகே, ஏ சி டி. ஓகே. அப்படின்னா காவலியாக தொழிற்படல் வந்துகிட்டு எதுக்குரிய தொழில் வந்துகிட்டு கொழுப்பில்லையம் என்ன. அது மாதிரி ஆதாரம் நம்மளுக்கு எது சொல்லலாம்? ஆதாரம் வந்துகிட்டு தொடுப்பிலியத்துக்கு சொல்லிடலாம். தொடுப்பிலியம், தொடுப்பிலியத்துல பிரதானமாக எண்பு, அடுத்தது கசி இலையம், அந்த மாதிரி சொல்லிடலாம். ஓகே, நம்ம அதை பார்க்கறதுக்கு முதலாவது மேலணி இலையங்களை நம்மளா பார்த்துட்டு போவோம். சரியா? மேலணி இலையத்துல ஒரு பொதுவான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அடித்தள மின்ச ஒன்று இருக்கும். சரியா? அந்த அடித்தள மின்சவுல களங்கள் காணப்படும். சரியா? அந்த களங்கள் என்னது, ஒரு படையிலையும் இருக்கலும் பல படைகளையும் இருக்கலும். அதை வகைப்படுத்தி நம்ம என்ன செய்வோம், 2 3 பிரிப்போம். எளிய கலப்படை, கூட்டு கலப்படை என்று. சரியா? அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நம்ம இதை பார்க்கணும், பொதுவான ஒரு எளிய மேலணியத்தை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே, அப்ப எங்க என்ன இருக்கும், முதலாவது ஒரு அடித்தள மின்ச ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து களங்கள் காணப்படும். சரியா? அந்த களத்துல இந்த மேற்பரப்பு என்னன்னு சொல்லுவோம், சுயாதீன மேற்பரப்பு. சுயாதீன மேற்பரப்பு. ஓகே, இங்க இதுல காணப்படுற மேற்பரப்பு என்ன சொல்லுவோம், அடித்தள மேற்பரப்பு. சரி, இது வந்து அடித்தள மின்ச. முக்கியமா ஒவ்வொரு களங்களையும் நீங்க கருவை காட்டணும். சரி? ஓகே. வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு மேலணி நிலையத்துக்கு? குருதிக்கலன் விநியோகத்தை பத்தி காய்ச்சோம்டா, குருதிக்கலன் விநியோகம் இருக்குமா? மேலணி நிலையத்துக்கு குருதிக்கலன் விநியோகம் இருக்காது. சரியான? எது வரைக்கும் இருக்குமெண்டா, மேலணி நிலையத்துக்கு கீழே காணப்படுற தொடுப்பிலியத்துல தான் இருக்கும். சரி, அப்ப இங்க காணப்படுறது என்னது, தொடுப்பிலியம். சரியா? அப்ப குருதி எல்லாம் எது வரைக்கும் நம்ம வரும், தொடுப்பிலியம் வரைக்கும். தொடுப்பிலியம் வரைக்கும் தான் வரும். ஸோ மேலணி நிலையத்துல காணப்படுற களங்களுக்கு அப்ப ஆக்சிஜனோ போசனையோ தேவைப்படும்டா, எங்க இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும், தொடுப்பிலியத்துல இருந்தா ஆக்சிஜன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். சரி, அப்ப என்ன மாதிரி வரும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க குருதி வரும், இந்த குருதியில இருந்து தொடுப்பிலியத்துக்கு பரவல் நடக்கும் ஆக்சிஜன். சரியானே? திரும்ப ஆக்சிஜன் தொடுப்பிலியத்துல இருந்து எங்க போகும், களங்களுக்கு பரவல் நடக்கும். ஏன், இதுல காணப்படுற களங்கள் வந்துட்டு உயிர் உள்ள களங்கள், அதுக்கு ஆக்சிஜன் தேவை, போஷணை பதார்த்தங்கள் தேவை, அதெல்லாம் என்ன செய்யணும், பரிமாற்றப்படணும். இந்த மாதிரி நடக்கணும். சரி, குருதி விநியோகம் இல்லைன்னு போட்டு ஆக்சிஜன் எல்லாம் எடுக்காம இருக்கும், அது இல்லை, ஏதோ ஒரு வழியில அது ஆக்சிஜன் எடுக்கத்தான் பார்க்கும், அதே மாதிரி போஷணையும் எடுக்கத்தான் பார்க்கும். சரி, ஓகே. இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, உங்களோட ரிசர்ச் புக்ல தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல நிலையங்களுக்கு நரம்பு விநியோகம் இருக்கு. சரியானே? நரம்பு விநியோகம் இருக்கு. அப்ப குருதி விநியோகம் இல்ல, நரம்பு விநியோகம் இருக்கு. சரியா? இதை நீங்க எங்க நீங்க ஃபீல் பண்ணலாம்டா, சம்டைம்ஸ் உங்க கையிலயோ கால்லயோ சும்மா லேசான ஒரு என்னது ஒரு அடி ஒன்று பண்ணிச்சேன்னா என்ன செய்யாது, ரத்தம் வராது, பட் லேசான அந்த தோல் வந்துட்டு கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அது சரியான பேர்னிங் சென்சேஷனா இருக்கும், வெறிவா இருக்கும். சரியா? அப்ப அதுக்குரிய ரீசன் என்ன, அந்த காயம் வந்துகிட்டு எது வரத்தான் வந்திருக்கு, அந்த நரம்ப டேமேஜ் பண்ற அளவுக்கு தான் அந்த காயம் வந்திருக்கு, அதனால அந்த மாதிரி இருக்கு. சரியானே? ஒருவேளை நல்லா டீப்பா போய் கட் ஆயிருச்சுன்னா என்ன நடந்திருக்கும், பிளட் வந்திருக்கும். சரியா? அப்ப பிளட் வந்துட்டு மேல நிலையத்துல இல்லை, அதனாலதான் என்ன நடக்குது, ரத்தம் வராம வெறுமனையே பெயின் மட்டும் வருது சம்டைம். சரியா? அதுதான் ரீசன். அந்த மாதிரி நீங்க நினைவுச்சிக்கொள்ள. சரி, இதை தாண்டி இவ்வளவுதான் ஒரு பொதுவான மேல நிலையத்துல ஃபீச்சர், பண்பு. சரியா? ஓகே, தொழில பார்த்தோம்னா, தொழில் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, 3 இருக்கு. அந்த 3 தான் பேசிக்கான ஃபங்க்ஷன். ஒன்று பாதுகாப்பு, அடுத்தது அகத்துறிஞ்சல், அடுத்தது சுரத்தல். சரியா? இந்த 3 இருக்கு. ஸோ பாதுகாப்பு பேசும்போது எதுல இருந்து பாதுகாப்பு தரும் என்று பாத்தீங்கன்னா, 3 விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தரும். சரியா? ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா தேவை. மூணு விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளிப்புற சூழல்ல இருந்து
நம்ம உடம்புக்கு உள்ளுக்கு என்ன வரக்கூடாது, நோயாக்கிகள், கிருமிகள் அதெல்லாம் வராம என்ன செய்யும், தடுக்கும். ஸோ அதுல இருந்து பாதுகாப்பு தரும். சரியா? அத மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சில பதார்த்தங்கள் வெளியாகாமையும் என்ன செய்யும், பாதுகாக்கும். உதாரணத்துக்கு என்ன செய்யாது, குருதி வந்துக்கிட்டு சும்மா சும்மா இருந்த மாதிரி குருதி வந்துட்டு வெளியாக இயலுமா, வெளியாக கூடாது. சும்மா இருந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற நீர் வந்துட்டு வெளியாக இயலுமா, நீர் இழப்பு போய் நடந்துட்டே இருக்க இயலுமா, அந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. ஸோ உடற்பாயிலிருந்து உடற்பாய் இழப்பையும் என்ன செய்யும், தடுக்கும். அதுவும் ஒரு பாதுகாப்பு தான். எப்படி வெளியால இருக்கிற பதார்த்தங்கள் உள்ள வரக்கூடாதோ அந்த மாதிரி உள்ள இருக்கிற பதார்த்தங்கள் வெளியால போறதையும் தடுக்கிறது இந்த மேலணி நிலையங்கள். சரியா? ஓகே. அதோட சேர்த்து இன்னும் ஒன்றுல இருந்து பாதுகாப்பு தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறிமுறை காயங்கள், ஒரு ப்ரெஷர். சரியா? சும்மா ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்தங்கிறதுக்கு குருதி கலன்கள் எல்லாம் வெடிச்சு உடஞ்சி போனா சரி வருமா, அதெல்லாம் பெரிய ஒரு டேமேஜ். அதுல இருந்து பாதுகாக்கிறது எது, இந்த மேலணி களங்கள். சரியா? அப்ப பாதுகாப்புக்கு இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது அகத்துறிஞ்சல். எதுல இருந்து அகத்துறிஞ்சப்படும், நம்ம உடம்புல அகத்துறிஞ்சல் நடக்கிறது இங்க சமன்பாட்டு சுவடில. சோ எது, போசனை பதார்த்தங்கள் அகத்துறிஞ்சல். சரியா? போசனை பதார்த்தம். ஓகே. அடுத்து சுரத்தல். சுரத்தலங்க போல எது சுரக்கும், தெரியலுமா? என்னென்ன பதார்த்தங்களை சுரக்கும் மேலணியிலே? சார் நொதியங்கள், ஹோமோன்கள், நொதியம், ஹோமோன் வேற, சீதம் சுரக்கும் சார். சீதம் வேற, வியர்வை. நாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. அவங்க கேட்டாங்கன்னு போட்டு இப்ப நான் ரிசர்ச் புக்ல 4 தெரிஞ்சிருக்கேன்னா அந்த 4 உங்களுக்கு என்ன செய்யணும், நடுவுல இருக்கத்தான் வேணும். மற்றது இப்ப சம்டைம்ஸ் என்ன நடக்க மாட்டேன், இந்த 4 உங்களுக்கு தெரியும். சரியானே? தெரியும். இது கஷ்டம் ஒன்று இல்லையே, தெரியும். பட் என்ன நடக்க மாட்டா, மறந்துடும். சம்டைம் எக்ஸாம் ஹால்ல இருந்துட்டு 4 கேட்டாங்கன்னா உங்களுக்கு டக்குனே 2 தான் எழுத வேண்டி வரும். ஹோமோனுங்கிறது ஓகே, நான் தென்னதுக்கு போறவோ, ஒரு ஆள் தென்னதுக்கு போறோம், அந்த ஹோம் புக்கை பார்த்துக்கு போறவோ இல்ல என்னது நோட்ஸை பார்த்துக்கு போறோம், இல்லாட்டி ஒரு ஆள் தென்னதுக்கு போறோம், ஓகே மேலணி களங்கள் ஹோமோன் சுரக்கும்ங்கிறது ஒரு பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வரும். பட் எக்ஸாம் ஹால்ல அந்த யோசிக்க மாட்டா, அதே படி மேலணி களங்கள் ஹோமோன் சுரக்கும்ங்கிற அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுவோம். சரியா? அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்ப அந்த கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், சில நிமோனிக்ஸை யூஸ் பண்ணலாம். சரியா? நிமோனிக்ஸ் அந்த சில வேர்ட்ஸை யூஸ் பண்ற அந்த மாதிரி. சரியா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆகாம இருக்கும், மறக்கவும் மாட்டா, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணேன், நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி படிச்சு இது வச்சிருக்கேன். இப்போ கூட நிறைய நிமோனிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் சில விஷயங்களை பாடமாக்குறதுக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த செக்ரிஷன் சுரத்தல்ல வந்துகிட்டு பாத்தீங்கன்னா 4 பதார்த்தங்கள் சுரக்கப்படும். சரியா? அது என்ன மாதிரி நான் பாடமாகி இருந்தா சி, SHE. சரியா? அதோட மிஸ்டர் சி என்னன்னு பாத்தீங்கன்னா எம் வந்துகிட்டு மியூக்கஸ் சீதம். சரியா? எஸ் வந்துகிட்டு ஸ்வெட். உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு கஷ்டமான இங்கிலீஷ் இல்லை. சரியா? சில சில விஷயங்களை இங்கிலீஷ்ல பாடமாக்குறது ஈஸியா இருக்கும், சில விஷயங்களை தமிழ்ல பாடமாக்குறது ஈஸியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பாடமாக்கி கொள்ளலாம். சரியா? ஹெச் வந்துட்டு ஹோமோன். சரியா? இ வந்துகிட்டு நொதியம், என்சைம். சரியா? இந்த 4 தான் உங்க ரிசர்ச் புக்ல சொல்லி இருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 4ம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்கன்னா இந்த 4ஐயும் நீங்க எழுதணும். சரியானே? இதை தாண்டி இந்த 4ல ஏதாவது ஒன்று எழுதாம விட்டாலும் என்ன செய்யும், மார்க்ஸ் குறையும். இந்த 4 தாண்டி நீங்க வேற எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குமா, நீங்க சரியானதுதான் எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சரியா? உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சரியானே? உமிழ் நீர். மேலணி இலையம் உமிழ் நீரை சுரக்குமா, சொல்லுங்க. ஜெயினப் சொல்லுங்க. மேலணி இலையம் உமிழ் நீரை சுரக்குமா, உங்களுக்கு ரிசர்ச் புக்கை பார்த்தே சொல்லுங்க, நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இல்ல சார், வளங்களை சுரக்காது.
ஓகே, உங்களோட சுரத்தலுக்குல அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று தந்து இல்லை. சரியா? அப்ப அதால நீங்க என்ன செய்யல, சுரக்காதுன்னு சொல்றீங்க. ஓகே, இப்ப நான் செல்ற டாபிக் எடுத்து பாருங்க. எளிய கனவடிவான மேலணி எடுத்து பாருங்க. அதுல என்ன எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க? உமிழ்நீர் இருக்கா அதுல? home sir, இருக்கு. அப்ப நம்ம பொதுவான மேல நிலையத்துக்கு தானே பார்த்துட்டு வரோம். சோ அப்ப இதுவும் என்னது, உமிழ்நீரும் சுரக்கும் தான். சரியா? மேல நிலையம் உமிழ்நீரும் சுரக்கும். பட் மேல நிலையத்துல தொழில சுரத்தலுக்கு உதாரணம் கேட்டாங்கன்னா மேல நிலையம் எழுதணுமா நீங்க? எழுத தேவையில்லை. ஏன்? உங்களுக்கு ரிசர்ச் புக்ல இல்லை. எப்ப கேட்ட எழுதணும்? எளிய கனவடிவான மேலணிக்கு உதாரணம் கேட்டா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், எழுதணும். சரியானே? விளங்கிட்ட எந்தெந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். சம்டைம்ஸ் நீங்க என்ன செய்யலாம், ஓகே கன்செப்டை விளங்கி எடுத்துக்கிட்டு மாறி நீங்க என்ன செய்யலாம், ஹோமோன் எழுதுறதுக்கு பதிலாக உண்மையை மீது எழுதி போடலாம். பட் என்ன செய்யாது, மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறேன், இந்த மாதிரி குட்டி குட்டி நிமோனிக்ஸை யூஸ் பண்றேன். சரியா? சில சில என்னது, அந்த மாதிரி சில ஒரு சார் மாதிரி நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், ஏன் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. விளங்கிட்டா? ஓகே, நீங்க இந்த ஒரு டயக்ராம நார்மலா மார்க் பண்ணி வைங்க. ஏன்? ஒவ்வொரு பாயிண்ட்டும் பண்ணி பண்ணி எழுதாம சும்மா ஜஸ்ட் ஒரு எரோலி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், பார்க்க எழுமா இருக்கும். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்தது இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தேவைப்படும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். சரிதான்? ஓகே, இதுல நான் சில சில இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்றதுக்கு அதுக்குரிய தமிழ் தமிழ் வந்துட்டு தெரியும் தான் நான் நினைக்கிறேன். மியூக்கஸ் அண்டா சீதம்ங்கிற தெரியும் தானே உங்களுக்கு? அது கஷ்டமா? ஸ்வெட் அண்டா வியர்வை. ஹோமனங்கிறது ஹோமன் தான், என்ஜைம் தான் நுதியம். சரி. அதே மாதிரி நீங்க அந்த 3 தொழிலையும் என்ன செய்யலாம், ஈஸியா படமாக்கிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு என்ன ப்ரொடெக்ஷன் தானே, ப்ரொடெக்ஷன். அகச்சுறிஞ்சலுக்கு எப்சோப்ஷன், சுரத்தலுக்கு செக்ரேஷன். அப்ப இந்த மூணையும் பாத்தீங்கன்னா என்னென்னு வருது, பாஸ். சரியா? என்னது, எளிய மேலணியிலேயே என்ன செய்யாது, அந்த பாஸ் பண்ண விடாது பதார்த்தங்களை. ஸோ அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு பி ஏ எஸ். பிங்கிறது ப்ரொடெக்ஷன், எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் நம்ம இந்த 3 பாயிண்ட்டும் எழுதிக்கோம். 1 2 3. சரியா? ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன பாயிண்ட், எப்சோப்ஷன், எப்சோப்ஷனுக்கு என்ன, போஷனே பதார்த்தத்தை சுரக்கும். அது நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, எதை அகத்துறிஞ்சும், பூசணி பதார்த்தத்தை அகத்துறிஞ்சும். எஸ் வந்துகிட்டு செக்ரீஷன், செக்ரீஷன் தான் சுரத்தல். அந்த சுரத்தலுக்கு தான் நம்ம என்னென்ன சுரக்கும்ங்கிறத படம் வச்சுட்டு மிஸ்டர் சி வந்து யூஸ் பண்றோம். சரியா? இந்த மாதிரி குட்டி குட்டி நிமோனிக்ஸ் தான். நீங்க நினைக்க தேவையில்ல இருக்கிறதே பாடமாக்கல, அதை தாண்டி நான் நிமோனிக்ஸ் வரைய பாடமாக்கணுமாங்கிறத நீங்க யோசிக்க தேவையில்ல. என்னது, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா பாடமாயிடும். சரியா? நான் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் என்னது மிஸ் சிக்கு பதிலாக மிஸ்டர் சியை போட்டேன். எனக்கு கொஞ்சம் பியர்டா மாத்தலாம் நமக்கு. இது தாண்டி நீங்க இன்னும் பியர்டா மாத்தி பாடமாக்கி எழுதுனா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். சரியா? நீங்க நிறைய நியூமரிக்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முதல் கன்செப்டை வழிங்க எடுங்க. என்ன கன்செப்ட்ங்கிறத வழிங்க எடுக்க, அதுக்கு பிறகு அதை பாடமாக்குறதுக்கு என்ன செய்யலாம், நியூமரிக்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, எழுதிட்டீங்களா?
சரி, இப்ப நம்ம பார்த்தது ஒரு பொதுவான மேலணி இழையம். இப்ப மேலணி இழையத்தை ரெண்டா பிரிப்போம். எளிய மேலணி இழையம், கூட்டு மேலணி இழையம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம அதை பார்ப்போம். சரியா? இல்லை இப்பயே பார்த்துட்டு போவோம் அதையும். இப்பயே பார்த்துட்டு போனா ஈஸியான நினைக்கிறேன். ஓகே, இந்த 2025 அதை முடிச்சிடும். சரி, ஸோ நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் மேலணி இழையத்தை. ஒன்று எளிய மேலணி இழையம், அடுத்தது கூட்டு மேலணி இழையம். எதை அடிப்படையாக வச்சு பிரிப்போம்? கள படைகளின் எண்ணிக்கை. சரியா? எளிய மேலணி இழையம் ஒரு அடித்தள மின்சவும் ஒரு களப்படையும் இருக்கும். சரியா? அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது? ஒரு அடித்தள மின்சவும் அதுல இருந்து செதில் மேலணி இழையம் இந்த மாதிரி காணப்படும். சரியா? ஓகே, இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? இது எளிய செதில் மேலணி இழையம். சரியா? இதுக்கு அடுத்தது பார்க்க போறது இதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி, சிக்கல் தன்மை கொஞ்சம் கூடினது. சரியா? சிக்கல் தன்மை கூடினது என்னது? இதை விட கொஞ்சம் தடிப்பானது. அப்ப அடித்தள மின்ச ஒன்று இருக்கும், அதுல கொஞ்சம் ஒரு ஸ்கேர் ஷேப்பான செல், கனவடிவான கல். இதுதான் அடுத்தது பார்ப்போம். இதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம்? இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கூடினது, சிக்கல் தன்மை இன்னும் கொஞ்சம் கூடினது. இது என்ன மாதிரி இருக்கு? கம்ப வடிவான கலங்கள், எளிய கம்ப வடிவான கலங்கள். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்? இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கூடினது. காம்ப்ளெக்சிட்டி கூட்டிட்டு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப வடிவமா தான் இருக்கும், பட் ஒரு 2-3 படையில இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அதுல கருக்கள் வேறு வேற மட்டங்கள்ல இருக்கு. சரியா? பட் ஸ்டில் எல்லாமே ஒரு கலப்படை தான். அதுல பேஸ் அடித்தள, அதாவது அடித்தள மேற்பரவை பாருங்க, எல்லாமே எதோட தொடுகையில இருக்கு? அடித்தள மின்சவோட தொடுகையில இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி தோற்றம் உண்டால். மேல இருந்து பாத்தீங்கன்னா 2 லேயர் மாதிரி இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வழங்கும்? இந்த உண்மையான லேயர் வழங்கும். சரியா? இதைத்தான் நம்ம நாளையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு எளிய செதில் மேலணி, அடுத்தது எளிய கன வடிவான மேலணி, அடுத்தது எளிய கம்ப வடிவான மேலணி, அடுத்தது எது செல்வம்? என்னது? ஓலிப்படை கொண்ட கம்ப மேலணி. ஓலிப்படை கொண்ட கம்ப மேலணி. இது வந்துட்டு எளிய கம்ப மேலணி. இது வந்துட்டு எளிய கன வடிவான, எளிய செதில் மேலணி. சரி, ஓகே. இது எல்லாமே என்னது? எளிய மேலணி, ஒரு கலப்படை தான் இருக்கு. ஓகே, அடுத்தது கூட்டு மேலணி. கூட்டு மேலணி என்ன? பல கலப்படை இருக்கு. சரியா? பல கலப்படை. என்ன உதாரணம்? நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வர்றது எல்லாமே என்னது? காம்ப்ளெக்சிட்டி கூடிட்டு வரும். சரியா? அப்ப அது மாதிரி இங்க என்ன பார்த்தோமோ இதை விட காம்ப்ளெக்சிட்டி கூடினது. இதே ஷேப்ல இருக்கிற பல கலப்படை அவ்வளவு. செதில் மேலே மாதிரி இருக்கும். இங்க என்ன நடக்க போகுது? பல கலப்படை இருக்கும். சரியா? ஓகே, இது மட்டும் தான் உங்களுக்கு கூட்டு மேலணியில இருக்கு. இது வந்துட்டு கூட்டு மேலணி, இது வந்துட்டு எளிய மேலணி. சரியா? அவங்களோட பழைய சிலபஸ்ல நிறைய தந்திருந்தாங்க. நிலை மாறு மேலணி இலையம், வேற அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கூட்டு மேலணியத்துல இந்த எளிய செதில் மேலணி இந்தியத்துல காம்ப்ளெக்சிட்டி கூடினது. சரியா? அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? படை கொண்ட செதில் மேலணி. சரியா? ஓகே, இப்ப இதுதான் நம்ம இதுல ஒவ்வொன்றோட வடிவங்களையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப அடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? எங்கெங்க உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த உதாரணத்தை பாடமாக்கிறதுக்கு முதல் இது ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு மேலணி இலையத்துல தொழில்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் வரும். எளிய செதில் மேலணி, அவர் பேர்ல இருக்கு. அவர் நல்ல எளிய செதில் மேலணி, அதாவது நல்ல அந்த காம்ப்ளெக்சிட்டி குறைஞ்சால். சரியா? அப்ப அவரு கூட என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பரவல் எல்லாம் இலகுவாக நடக்கும். சரியா? அப்ப பரவல் எல்லாம் எங்க எங்க தேவைப்படுமோ அங்க எல்லாம் என்ன இருக்கும்? இந்த எளிய செதில் மேலணி இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு உங்களோட நுரையீரல். சரியா? லங்ஸ். சரியா? லங்ஸ்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? சுவாசம் நடக்கும். சரியா? அப்ப ஒரு O2 மூலக்கூறு என்ன மாதிரி வரும்?
வாத நாளியை தாண்டி சுவாசப்பை சிற்றறையை தாண்டி கடைசியா எங்க வரும்? கடைசியா ஒரு சுவாசப்பை சிற்றறைக்குள்ள வரும். அல்வியோலை ஒரு O2 வரும். ஓகே, இந்த O2 இந்த சுவாசப்பை சிற்றறையே சூளைன்னு இருக்கும். பிளட் கேபிலரிஸ் இருக்கும், குருதி மைத்திலி குழாய்கள் இருக்கும். சரியா? அதுக்குள்ள வந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? அதுக்குள்ள வந்துட்டு பிளட் ஓடிட்டே இருக்கும். இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி பிளட் ஓடிட்டே இருக்கும். ஆக்சிஜன் அது இங்க இருக்கும். சரியா? இப்ப என்ன நடக்கணும்? இங்க இருக்கிற ஆக்சிஜன் வந்துட்டு இங்க என்ன செய்ய போகுது? டிரான்ஸ்பர் ஆகணும், பரிமாற்றப்படணும். சரியா? என்னென்று பரிமாற்றப்படும்? இந்த செவரை வந்துட்டு உடச்சிட்டு போகுமா? இல்ல, அதுக்குதான் என்ன இருக்கு? பரவல் நடக்கணும். சரியா? இப்ப பரவல் நடக்கணும்னா என்னது? இந்த சுவருக்கு உள்ளால என்ன செய்யணும்? பரவல் நடக்கணும். இப்ப சுவருக்கு உள்ளால பரவல் நடக்கணும்னா இந்த சுவாசப்பை சிற்றறை சுவர்களுக்குள்ளாலையும் பரவல் நடந்து, அதே மாதிரி இந்த குருதி மைத்திலி குழாயிட சுவருக்குள்ளையும் என்ன நடக்கணும்? பரவல் நடக்கணும். விளங்கிச்சா? சோ அது ரெண்டுலையுமே என்ன களங்கள் இருக்கும்? என்ன மேலணியிலையும் இருக்கும், இந்த எளிய செதில் மேலணியிலையும் இருக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். ஒன்று சுவாசப்பை சிற்றறைகள், சுவாசப்பை சிற்றறையின் சுவர்கள். சரியா? அத மாதிரி குருதி மைத்துளை குழாய், அதுல சுவர். ரெண்டுலையும் என்னது? எளிய செதில் மேலணியிலே தான் காணப்பட போகுது. ஓகே, அப்ப நீங்க உங்களோட எளிய செதில் மேலணி இலையத்துக்குள்ள இந்த ஒரு டயக்ராம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியா? ஓகே, அடுத்தது எளிய கனவடிவான மேலணி. சரி, நம்ம என்ன பார்த்துக்கு வரோம்? இதை விட காம்ப்ளெக்சிட்டி கூடினது. ஸோ பரவலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்னது? சுரத்தல். எங்கெங்கெல்லாம் சுரத்தல் நடக்கணுமோ அங்கங்கெல்லாம் என்ன நடக்கணும்? இந்த கனவடிவான மேலணி இலையும் இருக்கணும். என்ன எக்ஸாம்பிள்? சுரத்தல்னா சுரப்பிகள், எல்லா சுரப்பிகளையும் இருக்கும். ஹோமோன் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, வேற என்ன அட்ரினல் சுரப்பி, வேற பிட்யூட்டரி கிளாண்ட், என்னது கபச் சுரப்பி, அந்த மாதிரி சுரப்பிகள் எல்லாம் என்ன இருக்கும்? இந்த எளிய கனவடிவான மேலணி இருக்கும். சரியானே? அதை தாண்டி உமிழ்நீர் சுரப்பி. விளைஞ்சா உமிழ்நீர் சுரப்பியோட எக்ஸாம்பிள் எங்க செல்றாங்க? அப்ப இந்த இடத்துல செல்றாங்கன்ற கூட அங்க நம்ம எழுதல, எங்க செல்றாங்களோ அங்கதான் எழுத. சரியா? ஓகே, அடுத்து எளிய கம்ப வடிவான மேலணி. இது பாத்தீங்கன்னா இதை விட காம்ப்ளெக்சிட்டி கூடினது. எப்படி பரவலை விட சுரத்தல் காம்ப்ளெக்சிட்டி கூடவோ, சிக்கல் தன்மை கூடவோ, அடுத்த சுரத்தலை விட சிக்கல் தன்மை கூடின ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுது. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சுரத்தல், அதோட சேர்த்து ஆத்துரிஞ்சு ரெண்டு. சரியா? ஓகே, என்ன உதாரணம்? நம்ம மனித உடம்புல எங்க சுரத்தல் நடந்து அதே இடத்துல அகத்துறிஞ்சல் நடக்கும்? ஒரே ஒரு இடம் தான், எங்க சமிபாட்டு சுவடு. சரியா? சமிபாட்டு சுவடுல எல்லா இடத்தையும் இல்லை, எங்க குடல் மேல நீங்க குடல் மேல சிறுகுடல். சரியா? குடல் மேல சிறுகுடல், அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சிறுகுடல். சிறுகுடல்னு உங்களுக்கு தெரியல, பட் தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. சரியா? ஓகே, அடுத்தது இந்த சுரத்தல பாத்தீங்கன்னா சுரத்தல்ல சுரப்பிகள், உமிழ்நீர் சுரப்பி இருக்கு, அதோட சேர்த்து இன்னும் ஒன்றும் இருக்கு. என்ன இன்னும் ஒரு உதாரணம்? அக்ஷலா சொல்லுங்க. சுரத்தலுக்கு இன்னும் ஒரு உதாரணம் என்ன போட்டிருக்காங்க? ஜைனப். சிறுநீரக குழாய்கள். ஓகே, சிறுநீரக குழாய்கள். சிறுநீரக குழாயிலே சுரத்தில் நடக்குமா? என்ன சுரத்தில் நடக்கும்? என்ன அந்த பாயிண்ட் உங்களுக்கு விளைஞ்சா என்னங்கிறது? ஓகே, நீங்க ஜெயினப் எந்த பேச்சு? நீங்க 26. 26 ஃபர்ஸ்ட் ஐயா? ஓ, ரிப்பீட் பேச்சு இல்லை. இல்ல. ஓகே, அப்படி இருந்தாலும் 5 அப்படியே ஃபுல்லா முடிச்சு தானே இருப்பீங்க என்ன? ஓ சார். அதுல கழித்தல் பகுதி எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா?
நான் சொல்றேன் ரிவிஷன் கிளாஸ்ல அதுதான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகணும், எல்லாத்தையுமே கனெக்டா நீங்க என்ன செய்யணும், மறந்து இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன செய்யணும், திரும்ப அந்த நோட் எடுத்து பார்க்கணும். சரியா? ஓகே. நீங்க படிச்சிருப்பீங்க சிறுநீர் உற்பத்தி. சரியா? சிறுநீராக்க பொறிமுறையில படிச்சிருப்பீங்க. 3 ப்ராசஸ் இருக்கு. சரியா? இது வந்துகிட்டு பவுமன்ஸ் கேப்சியூல். அங்க என்ன இருக்கும்? குளோமெருலஸ். இங்க வந்து பிளட் வந்துகிட்டு இங்க என்ன செய்யும், வெளியாகும். சரியா? அதுலயும் ஓகே, அதுலயும் இந்த டயமீட்டர், இந்த சுற்றளவு வந்துகிட்டு நல்ல பெருசா இருக்கும், இந்த சுற்றளவு சின்னதா இருக்கும். சரியா? அதால அதிக அமுக்கத்துல என்ன செய்யப்படும், வடிகட்டப்படும். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதீத வடிகட்டல் நடக்கும். சரியா? இது முதலாவது process. சரி, அதீத வடிகட்டல் நடக்கிற டைம்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய புரோட்டீன்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, வடிகட்டப்படாது. அதெல்லாம் எங்க போகும், அதெல்லாம் இங்கேயே வந்துடும். சரியானே? அதோட சேர்த்து சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சில சில நச்சு பொருட்களும் என்ன செய்யும், அதோட எஸ்கேப் ஆகி வந்துடும். சரியா? அப்ப எஸ்கேப் ஆகி வந்தா சரி வருமா? எஸ்கேப் ஆகக்கூடாது. எங்க போகணும், யூரின் கூட நம்ம என்ன செய்யணும், வெளியேற்றப்படாது. அப்படி இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறது எல்லாத்தையுமே திரும்ப என்ன செய்யும் என்று பாத்தீங்கன்னா, இந்த குருவி சரி சிறுநீரக குழாய்க்குள்ள சிறுநீருக்குள்ள என்ன செஞ்சிருக்கும், திரும்ப சுரக்கும். திரும்ப என்ன செய்யும், இங்க சுரக்கும். இது வந்துகிட்டு சுரத்தல். சரியா? அதே மாதிரி இந்த அதீத வடிகட்டல் நடக்கிற டைம்ல சில உடம்புக்கு தேவையான பதார்த்தங்களும் என்ன செஞ்சிடும், இந்த யூரினோட சேர்ந்து வடிகட்டப்பட்டுரும். உதாரணத்துக்கு வாட்டர், நீர். சரி, அது நீரும் சேர்ந்து என்ன செய்யும், அதீத வடிகட்டல சேர்ந்து வடிகட்டப்பட்டுரும். அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும், திரும்ப பிளட்டுக்குள்ள என்ன செய்யணும், அகத்துறிஞ்சப்படணும். சரியா? அப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம், மீள் அகத்துறிஞ்சல். சரியா? ஓகே. அப்ப இந்த ரெண்டாவது என்னது, சுரத்தல். இந்த சுரத்தலை தான் அவங்க இது சொல்றாங்க, எங்க எளிய கம்ப மேல்நிலையில, சரி எளிய கம்ப மேல்நிலையில, எளிய கனவடிவான மேல்நிலையில சுரத்தலுக்கு என்ன தேவைன்னு சொல்றாங்க, சுரத்தலுக்கு எளிய கனவடிவான மேல்நிலை தேவைன்னு சொல்றாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்க, சிறுநீரக குழாய்கள். அந்த சிறுநீரக குழாய்கள்னு சொல்றது இந்த கன்செப்ட் தான். சரியா? அப்ப நீங்க நினைக்கிறல இப்ப சிறுநீரக குழாய்கள்ல இப்ப என்ன சுரத்தலண்டா என்ன ஹோமோன் சுரக்குமா, உமிழ்நீர் சுரக்குமா, அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இதுதான் அவங்க நீர் சுரத்தல்னு சொல்றாங்க. என்னது, உடம்புக்கு தேவையான பதார்த்தங்கள், சரி உடம்புக்கு நச்சு உள்ள பதார்த்தங்கள் என்ன செய்யும், யூரினோட போகாம எஸ்கேப் ஆகி திரும்ப பிளட்டுக்குள்ளேயே போறதுக்கு பார்க்கும். அப்ப அதெல்லாம் திரும்ப என்ன செய்யணும், திரும்ப சுரந்து விடணும் யூரினுக்குள்ள, சிறுநீருக்குள்ள திரும்ப சுரந்து விட்டாங்கன்னா தான் என்ன செய்யும், உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். சரியா? அந்த 2 வேர்டும் முக்கியம். சுரத்தலங்கிறது என்ன, கழிவுகளை சிறுநீருக்குள்ள சுரந்து விடுறது. அகச்சுரிஞ்சல்ண்டா உடம்புக்கு தேவையானது திரும்ப குருதி குருதிக்குள்ள எடுக்கிறது. சரியா? அடுத்தது போலிப்படை கொண்ட கம்பமேல் அணி. இது எங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது நீங்க படமாக்கினாலே போதும். போலிப்படை கொண்ட கம்பமேல் அணி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, சுவாச சுவட்டுல இருக்கு. சரியா? உங்களோட மூக்கு குழியில இருந்து அப்படியே வாத நாளி தொடக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் என்னது, உங்களோட மூக்குல பாத்தீங்கன்னா இந்த சில சில மயிர்கள் மாதிரி இருக்கு. அதான் என்னது, பிசிறுகள். அந்த பிசிறு எதுக்கு உதவும், பாக்டீரியா பிற பொருள்களை கைப்பற்ற உதவும். சரியான இந்த மாதிரி பிசிறுகள் காணப்படும். அதோட சேர்ந்து வேற என்ன காணப்பட போகுது, சீதமும் இருக்கும். உங்களோட மூக்குல இருந்து பாத்தீங்கன்னா என்னது, சீத ஒரு ஈரலிப்பான சூழல் காணப்படும் மூக்கு குழியில. ஸோ அந்த சீதத்தை சுரக்கிறதுக்கு சீதம் சுரக்கும் களங்கள், தமிழ் இங்கிலீஷ்ல கொப்லெட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சீதம் சுரக்கிறதுக்குரிய களங்கள் இருக்கும்னு தெரிஞ்சீங்கன்னா போதும். சரியான இந்த மாதிரி சில சில களங்கள் காணப்படும். சரியா? இது வந்துட்டு சீத சுரக்கத்துக்கு காணப்பட ஸ்பெஷலான களங்கள். சரியா? இந்த களங்கள் இல்லை. 2, அதாவது ஆல்ரெடி பார்த்திருந்தோம், ஒரு லேயர்ல காணப்படுற களங்கள் உண்டு, அது வேற, சீதம் சுரக்கும் களங்கள் வேற. சரியா? இதுல சுரக்கப்படுற களங்கள் என்ன செய்யும், சீதத்தை சுரந்து ஒரு சீதப்படையை தோற்றுவிக்கும். இந்த மாதிரி ஒரு சீதப்படையை தோற்றுவிக்கும். சரியா? சீதப்படை. இந்த சீதப்படைங்கிற வேர்ட் வந்துட்டு முக்கியம்.
இங்கிலீஷ்ல வந்துக்கிட்டு மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சிம்பிளா யோசிக்க கூடாது சீதப்படைண்டா என்ன. சீதம் இருந்தா அது சீதப்படை, சீதம் இருக்கிற படை ஒன்று இருந்துச்சுன்னா சீதப்படை என்று சிம்பிளா யோசிக்க கூடாது. சரியா? சீதப்படைன்னு சொல்றேன், மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்றது பயாலஜிக்கல் டேர்ம். சரியா? இது இது சீதப்படைண்டா எதுக்கு ஈக்குவலானதுண்டா பிசிர் கொண்ட போலிப்படை கொண்ட கம்ப மேலணி இலையம். சரியா? இவ்வளத்தையும் சேர்த்து ஷோர்ட்டா தான் என்னன்னு சொல்லுவாங்க, சீதப்படைன்னு சொல்லுவாங்க. சரியா? பிசிர் கொண்ட போலிப்படை கொண்ட கம்ப மேலணி இலையம் தான் சீதப்படை. வரைஞ்சா இது உங்களோட எங்க இருக்கு, சீதப்படை எங்க இருக்க போகுது, உங்களோட சைபாட்டு சரி சுவாசச்சூட்டுல அப்படியே காணப்படும். சுவாசச்சூட்டுல காணப்படும்னு சொன்ன உடனே சுவாசச்சூடுன்னா மூக்குக்குழி. சரியா? மூக்குக்குழியில இருந்து அடுத்தது என்ன, இது மூக்குக்குழி, அடுத்தது தொண்டை, தொண்டையை தாண்டி வாதநாளி, வாதநாளி என்ன பிரியும், சுவாசப்பை குழாய்களா பிரியும். சுவாசப்பை குழாய்கள் திரும்ப என்ன பிரியும், சுவாசப்பை சிறு குழாயா பிரியும். சுவாசப்பை சிறு குழாய் எங்க போய் முடியும், ஒரு சுவாசப்பை சிற்றறையில போய் முடியும். சரியா? சுவாசப்பை சிற்றறையில என்ன காணப்படும் படிச்சிட்டோம், எளிய செதில் மேல் நிலையம் தான் படிச்சிக்கும். சரியா? இப்ப சுவாசப்பை சிற்றறையில இருக்காது என்னது, இந்த சீதப்படை எது வரைக்கும் இருக்கும், மூக்குக்குழியில ஸ்டார்ட் ஆகி சுவாசப்பை சுவாசப்பை சிறுகுழாய் சுவாசப்பை சிறுகுழாய் வரைக்கும் தான் இருக்கும். சரியா? இந்த சீதப்படை அதாவது போலிப்படை, பிசிறு கொண்ட போலிப்படை கொண்ட கம்பம் மேல நிலையம். ஓகே, அடுத்தது படை கொண்ட செதில் மேல நிலையம். ஸோ படை கொண்ட செதில் மேல நிலையம் எங்க எந்த அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு அவர் தேவையா இருப்பார். உராய்வு, எங்கெங்கெல்லாம் உராய்வு இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த உராய்வை தாக்குப்பிடிக்கிறதுக்காக என்ன வேணும், இந்த படை கொண்ட செதில் மேல நிலையம் வேணும். சரியா? அவர் என்ன மாதிரி உராய்வு தாக்குப்பிடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு உராய்வு ஒன்று ஏற்பட்ட உடனே என்ன நடக்கும், மேலே இருக்கிற களங்கள் இந்த மாதிரி உதிர்ந்து போகும். சரியா? உதிர்ந்து போக 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 உதாரணத்துக்கு தோல், தோல்ல வந்துட்டு என்ன உராய்வு படப்பட என்ன செய்யும், களங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும். உதிர்ந்து போனா போயிட்டே இருந்தா சரி வருமா, புதிய களங்களும் தோற்றுவிக்கப்படும். அந்த புதிய களங்கள் இந்த படையிலிருந்து தோற்றுவிக்கப்படும், அடித்தளமின் தோலிருந்து தோற்றுவிக்கப்படும். சரியா? இந்த மாதிரி களங்கள் உதிர்ந்து போக போக புதிய களங்கள் தோற்றுவிக்கப்படும். சரியா? ஸோ உராய்வு தாக்கு பிடிக்கிறதுக்கும் தேவை, அதோட சேர்ந்து புதிய களங்கள் தோற்றுவிக்கப்படுது தானே, அப்ப அதை புத்துயிர். எங்கெல்லாம் உராய்வும் புத்துயிர்ப்பும் தேவைப்படுமோ அங்கெங்கெல்லாம் என்ன தேவைப்படும், இந்த படை கொண்ட செதில் மேல் நிலையம் தேவைப்படும். உராய்வு வந்துகிட்டு எங்க எப்ப தேவை வேண்டாம், உராய்வு ஸ்ட்ரெஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும். சரியா? ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா, எக்ஸாம் வந்த உடனே வர மென்டல் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் எங்க சொல்றாங்க, இல்ல தமிழ்ல சொல்லுவாங்க அதுக்கு தகைப்புண்டு. சரியா? தகைப்பு. ஸோ என்ன தகைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்பேவரபிள் சிச்சுவேஷன், அதாவது என்னது ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்றேன். சரியா? மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லை, அதை தாண்டி பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஓவரா ப்ரெஷர் கொடுக்குற, ஓவரா போஸ்ட் கொடுக்குற அந்த மாதிரி. சரியா? ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு காமனான ஒரு டேர்ம். சரியா? ஒரு களத்துக்கு நீங்க தேவையான ஆக்சிஜன் கொடுக்கலாட்டி அது என்ன ஸ்டேட்டுக்கு போகும், இந்த மாதிரி ஒரு தகைப்பான ஸ்டேட்டுக்கு போகும். சரியானே? அப்ப அது ஒரு பெரிய ஒரு வேர்ட் தகைப்புன்னு சொல்றது, இதுதான் மீனிங் எக்ஸாக்ட் ஒன்று இல்லை. ஒரு என்னது ஒரு களத்துக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கலாட்டி அது என்னத்துக்கு போகும், தகைப்புக்கு போகும். ஒரு களத்துக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, நல்லா போட்டு உடச்சி அடிச்சீங்கன்னா அதுவும் எதுக்கு தான் போகும், தகைப்புக்கு தான் போகும். சரியானே? அப்ப அந்த தகைப்பால இந்த மாதிரி உராய்வு ஒன்று கொடுத்தீங்கன்னாலும் தகைப்புக்கு தான் போகும். அது தகைப்பு ஸ்ட்ரெஸ்ங்கிற பயாலஜிக்கல் வேர்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பறந்துபட்ட ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு சொல். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சு வரும் தகைப்பு. சரியா? அப்ப இதுக்கு என்னென்ன உதாரணம் இதுக்கு வரும், அதான் நம்ம பார்த்தோம் தோல். தோல் தான் நிறைய என்ன செய்யும் உராய்வு. ஏன் கையில பாத்தீங்கன்னா கையில பாம், அதாவது என்னது உள்ளங்கை, நல்ல ரஃப்பான பாட்,
நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை பிடிப்போம், எத்தனை விஷயங்களை தூக்குவோம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன வேணும்? இப்போ ஒவ்வொருத்தர் தூக்கும் போதும் ஒவ்வொரு களங்கள் என்ன செய்யும், இந்த மாதிரி உதிர்ந்து போகும். அப்ப அதெல்லாம் குத்தியிருப்பு நடக்கணும். சரியா? அதை தாண்டி இன்னும் 3 இருக்கு. ஒன்று வாய்க்குழி அகமணி. ஏன் நல்லா சாப்பாடை போட்டு என்னது எவ்வளவு போஸை போட்டு விழுங்குவோம். ஒரு எலும்பு கடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய போஸ் தேவை. அப்ப அதுக்கெல்லாம் என்னது, அதெல்லாம் உராயுதான். சரியா? வாய்க்குழி. அது மாதிரி குதம். சரி, மலம் அகற்றுதுங்கிறது ஒரு கஷ்டமான செயல்முறை தான். சரியா? அப்ப அதுவும் அங்க நிறைய உராய்வுகள் இருக்கு. சரியா? அதை தாண்டி யோனி மடல். சரியா? இதெல்லாம் தகைப்புக்குள்ளாக்கப்படுற இடங்கள். சரியா? அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? படை கொண்ட செதில் மேலணி இலையம் வேணும். சரியா? அதுல இந்த 3ஐயும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3ம் வந்துகிட்டு சீதம், மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. சரியானே? சீதம் இருக்கும் இதுல. சரியா? கொஞ்சம் ஈரலிப்பான சூழல்ல சீதமா இருக்கும். சரியா? இது வந்துகிட்டு இதுல வந்துட்டு சீதம் இருக்கு. அது என்ன இருக்கும்? கெரட்டின் ஏற்றப்பட்டது இருக்கும். சரியா? அப்ப தோல்ல வந்துட்டு காணப்படுற மேலணிலையும் என்னது? கெரட்டின் ஏற்றப்பட்ட படை கொண்ட செதில் மேலணி. சரியா? மிச்சம் 3 நிலையும் என்ன இருக்கும்? கெரட்டின் ஏற்றப்படாத படை கொண்ட செதில் மேலணி. சரியா? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்குதான் எல்லாம். சரியா? இப்ப நான் இது ஏன் திரும்ப நோட் பண்றேன்னு சொல்றேன்டா, இப்ப திரும்ப நீங்க எழுதிட்டு இருக்க தேவையில்லை. சரி, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வச்சிருந்தீங்கனாலே அந்த என்ன மாதிரி ஒரு ஃப்ளோல அது வருதுங்கிறத விளங்கணும். என்னது சிக்கல் தன்மை கூட்டிட்டு வருது. அப்ப அந்த ஒரு ஃப்ளோல நம்ம பாடமாக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லா எம்சிக்யூ. சரியா? ஓகே. மேல நீளத்தை பத்தின தொடர்பான விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்து அதுக்கு பிறகு என்ன இருக்கு? அடுத்தது தொடுப்பிலையும் இருக்கு. சரியா? அதை தாண்டி தொடுப்பிலையத்துல நிறைய வகைகள் இருக்கு. என்பிலையம், கட்டியிலையம், அடர் தொடுப்பிலையும், தளர்வான தொடுப்பிலையும், குருதி, அதெல்லாம் இருக்கு. சரியா? இப்ப அதை நம்ம அடுத்தடுத்த கேள்வி பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்தது தசை இலையம். தசை இலையத்துல 3 இருக்கு. அடுத்தது நரம்பு இலையம். அப்ப அந்த மாதிரி 4 வகையான இலையங்கள் காணப்படுது. ஓகே. சரி, அடுத்து அதை ஓகே நம்ம கேள்வி பார்க்கும்போது அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, 2025ல வந்து இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம். ஓகே, இந்த 19வது கேள்வி எடுங்க. புற்றுநோய் காரணமாக ஒருவரின் சதை அகற்றப்பட்டால் பின்வருவனவற்றில் எதன் செயல்பாடு மிகவும் பாதிக்கப்படும்? இந்த கேள்வி செஞ்சீங்களா? அக்ஷலானி, இந்த கேள்வி செஞ்சீங்களா நீங்க ஃபைனல் பேப்பர்ல? என்ன இல்ல ஆன்சர் சார், கொடுத்தீங்க? அது ஓகே. இப்ப நீங்க ரிசர்ச் புக் எடுத்து பிரட்டி இந்த நோட்டை தேடினாலும் இப்படி ஒரு நோட் ஒன்று இருக்காது. சதையில புற்றுநோய்ங்கிற ஒரு கன்செப்ட் ஒன்று இல்லை. சரியா? அப்ப என்னென்ன இது கேள்வி கேட்டிருக்காங்க ரிசர்ச் புக்ல இல்லாத கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. சரியா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி. சரியா? உங்களோட பயாலஜில இந்த மாதிரி கேள்வி வர்றது வெரி ரேர். சரியா? ஏன் உங்க இப்ப வார கேள்வி எல்லாமே 100% 99% கேள்வி எல்லாம் எப்படி வருது? டிரெக்டா ரிசர்ச் புக்ல தூக்கி போடுவாங்க. ரிசர்ச் புக் பாடமா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? ஆன்சர் கேள்விமா இருக்கும். சரியா? ஒரு வருஷத்துல ஏதாவது 1-2 கேள்வி இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வியா இருக்கு. சரியா? ஓகே, அப்ப நம்ம என்னட்டு பார்ப்போம். ஓகே, மனித சதை. ஓகே, நீங்க படிச்சிருப்பீங்க சமிபாடு. சரியா? சமிபாட்டுக்குரிய நொதியங்களும் அதுல தாக்கங்களும் படிச்சிருப்பீங்க. சரியா? வாய்க்குழி, சரி, சமிபாட்டு தொகுதியில சமிபாடு எங்க ஸ்டார்ட் ஆகும்?
அது வாய்க்குழியில நம்ம என்ன செய்வோம் ஒரு இது முக்குழி, இது வாய்க்குழி என்னடுங்க, இது வாய்க்குழி. ஒரு வாயில என்ன செய்றீங்க, ஒரு உணவு போடுறீங்க. சரியா? போட்டா என்ன செய்யும், வாயில இருந்து எங்க போகும், களத்துக்குள்ள போகும். களத்துக்குள்ள போயிட்டு இரைப்பை அடையும். இரைப்பை தாண்டி முன்சிறுடலுக்கு போகும். முன்சிறுடல்ல இருந்து சிறுகுடலுக்கு போகும். திரும்ப சிறுகுடல்ல இருந்து எங்க போகும், பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடல் நேர்குடல்ல போயிட்டு குதத்தை அடையும். சரியா? ஓகே, சரியான ஒரு படம் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு கன்செப்டுக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம். சரியா? ஓகே, முதலாவது வாய்க்குழியில போடுறீங்க ஒரு உணவை. சரியா? ஏதோ ஒரு உணவாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எதுவும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்க நடுங்கள், கார்போஹைட்ரேட் புரதம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன செய்வீங்க, ஒரு போல் ஒன்று பிடிச்சி வாயில போடுறீங்க. சரியா? போட்ட உடனே இப்ப செமிப்பாடு வந்துட்டு எங்க நடக்கு ஸ்டார்ட் ஆகும், வாய்க்குழியிலே செமிப்பாடு நடக்க ஸ்டார்ட் ஆயிடுமா? Okay, சொல்லுங்க, செமிப்பாடு எப்ப ஸ்டார்ட் ஆகும், வாய்க்குழியிலே செமிப்பாடு ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல வேற அடுத்தடுத்து தாண்டி காலம் இரைப்பை போனதுக்கு போறதான் செமிப்பாடு ஸ்டார்ட் ஆகும்? வாய்க்குடியில ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்ஸ். வாய்க்குழியில ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க. உண்மையிலேயே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வாய்க்குழிக்கு போறதுக்கு முதல்ல என்ன செய்யும், செயல்பாடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? அதாவது செயல்பாடு ஸ்டார்ட் ஆயிடும் என்ன சொல்றேன்னா, செயல்பாடு ஒழுங்காக ஸ்டார்ட் ஆயிடும். என்னது, உங்களோட உமிழ்நீர் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். சரியா? அதான் சொல்லுவாங்க நரம்பு ஒழுங்காக்கம் ரெடி. சரி, அதுல படிப்போம். ஓகே, அப்ப உமிழ்நீர் எல்லாம் வந்து என்ன செய்யும், முதலாவது ரெடி ஆகும் நரம்பு தெரிவினை மூலமாக. சரியான? ரெடி ஆயிட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க, முதலாவது உணவை போடுறது, வாய்க்குள்ள எடுக்கிறீங்க. எடுத்தா என்ன நடக்கும், எல்லாத்தையுமே முதலாவது இரசாயன செயல்பாடு நடக்கிறதுக்கு முதல் பொறுமையை செயல்பாடு நடக்கும். கடிச்சு எல்லாத்தையுமே என்ன செய்வீங்க, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா உடைப்பீங்க. உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற அமைலேஸோட சேர்த்து என்ன செய்யும், செயல்பாடு ஸ்டார்ட் ஆகும். கார்போஹைட்ரேட் செயல்பாடு வாய்க்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிடும். மிச்ச மிச்ச புரோட்டீன், நியூக்ளிக் அமிலம், லிபிட் எல்லாம் புறவுதான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்ப நம்ம என்னென்ன செயல்பாடு நடக்குமாங்கிறத தெரிஞ்சிருக்கணும், இல்ல தாக்கத்தோட அதுல பை ப்ராடக்டோட தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, பாப்போம் நம்ம என்னென்ன செயல்பாடு நடக்குது. ஓகே, வாய்க்குழியில என்னென்ன நொதியங்கள் வரப்போகுது, கொஞ்சம் அமைலேஸ். வாய்க்குழியில என்ன நொதியம் இருக்குது, அமைலே. சரியா? வாய்க்குழி. சரி, அடுத்தது களத்துல ஏதாவது நொதியம் வருமா, களத்துல எந்த ஒரு நொதியம் வரையும் இல்லை, களத்துல எந்த ஒரு ஆத்துண்ணியில் நடைபெறதும் இல்லை. சரியா? அடுத்தது இரைப்பை. இரைப்பையில என்ன நொதியம் வரும், நீங்க தான் சொல்லணுமா, நீங்க தான் ஃபீல் பண்ணணும். ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், திரும்ப நான் ஏன் சொல்றேன்டா, இது என்ன மாதிரி ஈஸியா பாடமாக்குறீங்க தான் நான் சொல்லித்தார். சரியா? அப்ப திரும்ப திரும்ப நான் செலுத்தி வாரத்துல பேசணும்னா நீங்களும் ஆன்சர் பண்ணணும். சரியா? அப்ப வாய்க்குழியில என்ன என்சைம்ஸ் இருக்கு, அமைலேஸ். இரைப்பையில என்ன இருக்கு, பெப்சின். இரைப்பையில பெப்சின், அதாவது புரதத்துக்குரிய நொதியம் மட்டும்தான் இருக்கு, அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. சரி, அடுத்தது இப்ப எங்க வந்திருக்கு உணவு, இரைப்பை வந்திருக்கு. இரைப்பையை தாண்டி எங்க வருது, முன்சிறுகுடலுக்குள்ள வரும்போது முன்சிறுகுடல்ல என்ன ஊற்றப்படும், முன்சிறுகுடல்ல இந்த வளைவுல என்ன அங்கம் இருக்கு, சதையி அங்கம் இருக்கு. சரியா? இந்த சதையில சுரக்கப்படுற நொதியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், இந்த முன்சிறுகுடலுக்குள்ள ஊற்றப்படும். அதே வேளை
சிறுகுடல் சூறாலை சில சில நொதியங்கள் ஊற்றப்படும். சரி, அப்ப இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு என்ன நடக்கும்? செயல்பாடு நடக்கும். சரியா? அப்ப நமக்கு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப சிறு சரி சதையிலிருந்து வர்ற நொதியங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டின் சிறுகுடல்ல இருந்து வர நொதியங்களும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, அதுல சில சில நொதியங்கள் இருக்கு. எத்தனை கிட்டத்தட்ட 5, 6 அந்த மாதிரி இருக்கு சதையில் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டின் சிறுகுடல் சூறாலையும் நிறைய என்சைம்ஸ் இருக்கு. சரியா? அப்ப முதலாவது என்னென்ன என்சைம்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னென்ன தாக்கம் நடக்குதுங்கிறது தெரியும் நமக்கு. சரியா? அப்ப என்ன மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டின் சிறுகுடலில் என்னென்ன நொதியம் வரும்போது ஓகே நிறைய இருக்கு. அவ்வளோத்தையுமே நான் என்ன செய்ய பாடமாக்கி வைக்கிறதுக்கு ஈஸியான வழி வந்து நான் யூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ என்ன ஸ்கேன் டிபி சரியானே ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல வரதுக்கு SCA ஸ்கேன் டிபி ஸ்கேன் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட் அந்த மாதிரி. சரியா? லாஜிக்கெல்லாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்கேன் டிபி ஈஸியாக பாடமாக்குறது நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருந்தேன். சரியா? எஸ் வந்துக்கிட்டு ஹெடிங் ஸ்மால் இன்டெஸ்டின்ல என்ன வரப்போகுதுங்கிறது. சரியா? முதலாவது சீல என்ன என்சைம்ஸ் இருக்கு நமக்கு. முதலாவது இந்த என்சைம்ஸ் எல்லாம் எங்கேயாவது கேட்டாவது இருந்திருக்கு இதுக்கு முதல். அப்பதான் நிமோனிக்கை வச்சு என்ன செய்யலாம் பாடமாக்கிடும். சரியா? சீல என்ன என்சைம்ஸ் இருக்கு? மொத்தமா நமக்கு தெரிஞ்ச என்சைம்ஸ்லயே கார்பாக்சி பெப்டைட் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஏல வந்துகிட்டு ஏல 2 இருக்கு, அமைலேசும் இருக்கு, அமைனோ பெப்டிடேஸும் இருக்கு. ஸோ திருகுடல வந்துகிட்டு வர்றது அமைனோ பெப்டிடேஸ். நீங்க அப்புறம் 2, 3 தரம் எழுதும் போது என்ன செய்யும் உங்களோட கை பழக்கத்துக்கு வந்துடும். சரியா? எண்ட்ல வந்துகிட்டு 2 இருக்கு, நியூக்ளியோடைடேஸ், அடுத்தது நியூக்ளியோசைடேஸ். சரியா? அடுத்தது டைசக்கரைடேசஸ், அடுத்தது டைபெப்டிடேஸ். பீல இருக்கிறது என்னது? பாஸ்பேட்டேஸ். பாஸ்பேட்டேஸ். பீல வேற ஒண்ணுமே இருக்காது, நமக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டது பாஸ்பேட்டேஸ் என்சைம் மட்டும். அப்ப அதை போட்டு ஃபில் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது நம்ம எதை ஃபில் பண்ணணும்? சதையில இருந்து என்னென்ன நொதியங்கள் வருமாங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். முதலாவது நொதியம் நமக்கு தெரிஞ்சிக்கணும், இந்த அங்கங்கள்ல இருந்து என்னென்ன இன்சைட்ஸ் வருங்கிறது. அதுக்கு பிறகு என்னென்ன தாக்கம் நடை வருமாங்கிறத ஈஸியா செய்யலாம். சரியா? ஓகே, சதையில இருந்து என்னென்ன நொதியம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சதையில இருந்து வர ஃபர்ஸ்ட் 3 நொதியமும் ஆல்ரெடி இருக்கிற நொதியங்கள். சரியா? ஆல்ரெடி மத்த உறுப்புகள்ல இருந்து வர நொதியங்கள் தான் ஆல்ரெடி இருக்க போகுது. சரியா? உதாரணத்துக்கு கார்பாக்சி பெப்டிடேஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டின்ல வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் என்சைம்ஸ் இருக்கும்? கார்பாக்சி பெப்டிடேஸ் தானே. ஸோ இங்கேயும் என்னதான் வரப்போகுது? கார்பாக்சி பெப்டிடேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஓகே, அது மாதிரி அடுத்தது அமைலேஸ் ஏற்கனவே வாய்க்குழியில் இருக்கு. திரும்ப என்ன செய்ய போகுது? இங்க வரப்போகுது. ஆல்ரெடி இருக்கு 3 என்சைம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மத்த அங்கங்கள் இருக்கு என்சைம். சரியா? அடுத்த இன்னும் ஒரு என்சைம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல செல்லி இல்லை, பட் கட்டாயம் எழுத வேணும். என்னது அது? அந்த நிமோனிக்ஸ்ல இல்லை, பட் ஏன் இல்லைன்னு நான் சொல்றேன். லைபேஸ். சரியா? லைபேஸ் வந்துட்டு ஸ்டார்ட்ல உங்களுக்கு சதையில மட்டும்தான் தான் சொல்லியிருந்தாங்க. சரியா? நீங்க மத்த புக்ஸ்ல கெம்பல் பயாலஜிலையோ மத்த புக்ஸ்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் போட்டிருக்கும். சரியா? லைபேஸ் வந்து சதையில மட்டும் தான் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. பட் உங்களோட ரிசர்ச் புக்ல இப்ப புது சிலபஸுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? 2லையும் மீட் பண்ணிருக்காங்க லைபேஸ் வந்து. சரியா? அப்ப லைபேஸ் வந்துட்டு எதுலையும் காணப்படும்? சிறுகுடல் சுவராலையும் சுரக்கப்படும், சதையாலையும் சுரக்கப்படும். சரியா? அப்ப திரும்ப இதுல நீங்க என்ன செய்யலாம்? லைபேஸை ரிலேட் பண்ணிக்கொள்ளலாம், ஆல்ரெடி இருக்கிற என்சைம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் 3ம் சதையில இருந்து வர்றது ஆல்ரெடி இருக்கிற என்சைம். அடுத்தது இப்ப சதைக்கு மட்டும் தனித்துவமான சில என்சைம்ஸ் இருக்கு. அதுதான் என்னது? ட்ரிப்சின், ஐமோட்ரிப்சின். அது ரெண்டும். சரியா? ஸோ பாருங்க, கார்பாக்சி பெப்டிடேஸ் புரோட்டீனுக்குரியது, அமைலேஸ் கார்போஹைட்ரேட்டுக்குரியது, லைபேஸ் பெட்டுக்குரியது, ட்ரிப்சின் கைமோட்ரிப்சின் திரும்ப புரோட்டீனுக்குரியது. அப்ப எதுக்கு மட்டும் பேலன்ஸா இருக்கு? நியூக்ளிக் ஆசிட்டுக்கு மட்டும் பேலன்ஸா இருக்கு. அப்ப அதுக்கும் என்சைம் ஆட் பண்ணோம்னா சரி. என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ். ஓகே, இவ்வளவு தான் உங்களுக்கு இருக்கிற என்சைம். மொத்த செயல்பாட்டிலேயே இவ்வளவுதான் என்சைம்ஸ் இருக்கு. நீங்க அதுல பாத்தீங்கன்னா என்னது, சம்டைம்ஸ் உங்க ரிசர்ச் புக்ல பாத்தீங்கன்னா
சதையி என்ற ஹெடிங் கீழே சதையி சுரக்கிற நொதியம் கண்டு போட்டு காபோக்சி பெப்டிடேஸை செல்லிக்க மாட்டாங்க. சரியா? இதே இது சிறுகுடல்ல நடக்கிற சமிபாட்டுல என்ன செஞ்சுப்பாங்க, காபோக்சி பெப்டிடேஸை செல்லியிருப்பாங்க. ஒரு தரம் எடுத்துட்டு பக்கம் பேரட்டி பாருங்க. சதை என்ற ஹெடிங்க சதையிலிருந்து வர என்சைம் செல்லும் போது காபோக்சி பெப்டிடேஸ் இருக்காது அந்த டாபிக்ல. பட் சிறுகுடல்ல நடக்கிற என்சைம்ஸ் எடுத்து தாக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சதை காபோக்சி பெப்டிடேஸ்ங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து தந்திருக்காங்க. சரியா? அப்ப உங்களோட சஸ்பெக்ட்லயே ஒரு இடத்துல செல்லியும் ஒரு இடத்துல இல்லாமலும் இருக்கு. சரியா? பட் என்ன உண்மையிலேயே இருக்குதான். சரியா? இந்த கொஸ்டின் செய்யும் போது என்ன இருக்குன்னா எடுக்கணும். சரியா? அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன ஒரு சமரி ஒன்று எடுத்தோம்னா, ஒரு சமரியா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம். சரியா? இப்ப நமக்கு என்சைம்ஸ் எல்லாம் ஓகே, என்சைம்ஸ் தெரியும் எல்லாத்துக்கும் என்சைம்ஸ் தெரியும். சரியா? இப்ப இந்த என்சைம்ஸை வச்சு என்ன செய்ய போறோம், தாக்கத்தை நடத்த போறோம். சரியா? முதலாவது தாக்கம் என்னத்துக்குரியது, கார்போஹைட்ரேட்டுக்குரியது. சரியா? கார்போஹைட்ரேட். ஓகே, கார்போஹைட்ரேட்ல நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? கார்போஹைட்ரேட்ல நீங்க சாப்பிடும் போது பொலிசக்கரைட்டையும் சாப்பிடுவீங்க, அதாவது பல்சக்கரைட்டையும் சாப்பிட இயலும், இரு சக்கரைட்டையும் சாப்பிட இயலும், மொனோசக்கரைட்டையும் சாப்பிட இயலும். ஏன் பொலிசக்கரைட்? நம்ம சாப்பாடு சோறு என்ன இருக்கு, ஸ்டார்ச் இருக்கு, அது பல்சக்கரைட். ஓகே, நம்ம சாப்பிட்ற சீனி, டீக்குள்ள போற சீனியா இருக்கட்டும், எல்லாமே என்னது, இரு சக்கரைட். அப்ப அதையும் சாப்பிட இயலும். அப்ப அதுவும் என்ன செய்யணும், பயன்பாடு நடக்கணும். அடுத்தது மொனோசக்கரைட், நம்ம என்ன செய்வோம், குளுக்கோஸ் சாப்பிடுவோம். அப்ப அதெல்லாம் என்னது, ஒரு சக்கரைட். ஒரு சக்கரைட் சாப்பிட்டோம்னா அது மேலதிகமா என்ன நடக்க தேவையில்லை, செயல்பாடு நடக்க தேவையில்லை. அப்ப நம்ம ஒரு சக்கரைட்ல பேச தேவையில்லை. ஏன், அது டிரெக்டா துரிஞ்சு படக்கூடியது. சரியா? இப்ப நம்ம எதுக்குத்தான் கதைக்கணும், பொலிசக்கரைட்டும் டைசக்கரைட்டும் தான் என்ன நடக்கும்ங்கிறத பேசணும். சரியா? இப்ப அது ரெண்டையும் பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ பொலிசக்கரைட் அதோட சேர்த்து டைசக்கரைட் ரெண்டையும் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே, முதலாவது வாய்க்குழியில என்ன நடக்கும், வாய்க்குழியில என்ன என்சைம்ஸ் இருக்கு, Amylase. அமைலேஸ். அப்ப பொலிசக்கரைட் மட்டும்தானே அமைலேஸோட தாக்கம் நடத்தும். பொலிசக்கரைட் வந்துட்டு அமைலேஸோட தாக்கம் நடத்தும். சரியா? தாக்கம் நடத்தி என்ன விளைபொருளை தரும்னு பாத்தீங்கன்னா இருசக்கரைட்டோட விளைபொருளை தரும். சரியா? இருசக்கரைட் அமைலேஸோட தாக்கம் நடத்துமா? அப்படி ஒரு தாக்கம் நடக்காது. சரியா? அப்ப வாய்க்குழியில நீங்க இருசக்கரைட்டை சாப்பிட்டீங்கன்னா அதுவும் என்னது, தாக்கம் நடந்து வந்த இருசக்கரைட்டையும் ஒன்றா போயிடும். அது ரெண்டையும் நீங்க என்ன செய்யலாம், வேறு பிரிச்சு அறிய இல்லாம இருக்கும். சரியா? ஓகே, அந்த இருசக்கரைட்டை தாண்டி இன்னும் ஒரு விளைபொருளும் தரப்போகுது. இது நமக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளைபொருள் தான். என்னது, நம்ம ஓலவுல இருந்து படிச்சுட்டு வரோம். ஒரு ஸ்டார்ச், ஒரு பல்சக்கரைட்டை அமைலேசனியா மாத்தும், மோல்டோஸா மாத்தும். இது எல்லாமே தெரிஞ்சு விஷயம். சரியா? இப்ப ஏலவலுக்கு இன்னொரு புதிய ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா அதுதான் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்சக்கரைட்டை அமைலேஸ் வந்துகிட்டு சிறிய சிறிய பல்சக்கரைட்டாக, ஸ்மால் பல்சக்கரைட் என்ன செய்யும், உடைக்கும். சரியா? ஸ்டில் வந்துட்டு என்ன இருக்காது, பல்சக்கரைட்டா தான் இருக்கு. சரியா? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அமைலேஸ் வந்துட்டு அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு என்சைம்ஸ் இல்லை. நீங்க ஸ்டார்ச் பல்சக்கரைட் சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற எல்லா பல்சக்கரைட்டையும் என்னைய மாத்தாது, ஈசக்கரைட்டா மாத்தாது. சில பல்சக்கரைட்டை இணையத்தை மாத்தும், சிறிய சிறிய பொலிசக்கரைட்டை தான் மாத்தி வச்சிருக்கு. சரியா? அப்படி வச்சிருந்தா சரி வருமா, இல்ல. அதையும் என்னைய உடைக்கணும், திரும்ப இருசக்கரைட்டா உடைக்கணும். அப்ப திரும்ப என்ன செய்யணும், திரும்ப அமைலேஸ் வேணும் நமக்கு. சரியா? அதுக்குத்தான் என்ன எங்க இருந்து வருது அமைலேஸ், இறப்பையில இருந்து இல்ல, திரும்ப அடுத்தது எங்க இருக்கு, சதையில இருந்து வர என்சைம்ஸ் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சரியா? அப்ப ஓகே, திரும்ப நம்ம என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். வாயில இருந்து அதுக்கு எங்க போகும், இறைப்பைக்கு போகும். இறைப்பையில ஏதாவது தாக்கம் நடக்குமா, இறைப்பையில தாக்கம் இல்லை, கார்போஹைட்ரேட்டுக்கு. அப்ப திரும்ப என்ன செய்யும், கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இறைப்பையை தாண்டி எங்க போகும், முன் சீர்குடலுக்குள்ள போகும். சரி, அதே மாதிரி இரு சக்கரைட்டையும் டிரெக்டா போகும். இதுங்க முன் சீர்குடல். சரியா? முன் சீர்குடல்ல அவர் டெஸ்ட் என்ன என்ஜைம் சந்திப்பாரு, நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லெவலுங்க. முன் சீர்குடலுக்குள்ள வரும்போது டெஸ்ட் என்ன என்ஜைம், அதாவது சதையில இருந்து வர என்ஜைம் தான் சந்திப்பாரு நொதியங்களை. சரியா? அப்ப முதலாவது முன் சீர்குடல்ல சதை. சரியா? சதையில இருந்து என்ன என்ஜைம்ஸ் வருது, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம், என்ன, அமைலேஸ். அப்ப அமைலேஸை போட்டு. சரியா?
இப்ப என்ன நடந்துட்டு சிறிய பல்சர்க்கரைட்டு திரும்ப அமைச்சு சந்திக்காது சமைச்ச என்ன நடக்கும் எல்லாமே இரு சர்க்கரைட்டா மாறிடும் டைசர்க்கரைட்டா மாறிடும் சரியா அப்போ ஓகே இங்க இருந்து வர டைசர்க்கரைட்டும் இங்க இருந்து வர டைசர்க்கரைட் எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து சரியா இப்ப நமக்கு என்ன வேலை தான் இருக்கு இந்த டைசர்க்கரைட் அவ்வளோத்தையும் வெண்ணியா மாத்தணும் மோனோசர்க்கரைட்டா மாத்தணும் அதுக்குரிய என்சைம்ஸ் எங்க இருக்கு சிறுகுடல் ஓகே இங்க இது சிறுகுடல் சுவர்ல இந்த இருக்கு டைசர்க்கரை டேசஸ் இந்த என்சைம்ஸ் இருக்கு ஓகேவா திரும்ப அதை போட்டோம்னா சரி ஓகே அடுத்து திரும்பி முன் சீருடல் தான் சரி அதுவும் முன் சீருடல்ல தான் இருக்கும் பட் அது எதுல இருந்து வர என்சைம் சிறுகுடல் சுவர்ல இருந்து சரியா சிறுகுடல் சுவர்ல இருந்து என்ன மாற்றப்பட போகுது டைசர்க்கரை டே மாற்றப்படும் மோனோசர்க்கரைட்டா மாற்றம் சரியா மோனோசர்க்கரைட்டா மாற்றத்துக்கு வரும் மோனோசர்க்கரைட் என்ன செய்யப்படும் துரிஞ்சப்படும் விளையிட்ட இதுதான் என்னத்துக்குரிய டைஜஷன் கார்போஹைட்ரேட்டுக்குரிய சமன்பாடு சரியா ஒரு எஸ்ஏ ஒன்று கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்னது நீங்க இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு எல்லா மார்க்ஸும் கிடைக்கும் பட் என்ன முக்கியமா நீங்க கவனிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொலிசக்கரைட் ஆனது அமைலேசுடன் தாக்கம் ஒன்று என்னையா மாற்றப்படும் இருசக்கரைட்டாக மாற்றப்படும் அதோட சேர்த்து சிறிய பல்சக்கரைட்டாக மாற்றப்படும் ரெண்டு மனிதன் சரியா ரொம்ப நமக்கு தெரியும் பண்ணி போட்டு பொலிசக்கரைட் இருசக்கரைட்டை மட்டும்தான் மாற்றும் அந்த மாதிரி என்ன செய்ய வருமா அந்த மாதிரி எல்லாம் செய்ய வராது அப்ப இதுல இந்த கிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு இரவும் முக்கியம் உங்களுக்கு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு என்சிக்கும் சரியா அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்னடா இப்ப இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தானே என்ன ஏன் எப்படி மாத்துமெண்டு ஆனா உண்மையிலேயே நம்ம இது வரைக்கும் பேசினது எல்லாமே மிகவும் தவறான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நொதியமும் தாக்கத்தை டிரெக்டா போய் நடத்தாது சரியா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பல்சர்க்கரேட் ஆனது அமைலேஸ் மூலமாக இரு சர்க்கரேட்டாக மாற்றப்படும் என்று எழுதினீங்கன்னா போல மார்க்ஸ் வராது என்ன நடக்கும் இந்த பல்சர்க்கரேட் ஆனது இரு சர்க்கரேட்டாக மாற்றப்படும் தாக்கத்தை அமைலேஸ் வந்துட்டு ஊக்குவிக்கும் அந்த வேர்ட் வந்துட்டு முக்கியம் முக்கியம் எஸ்ஏ எழுதும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படித்தான் எழுதணும் உங்களுக்கு எம்சிக்யூல எப்படி தந்தாலும் என்னது அமைலேஸ் மூலமாக பல்சர்க்கரேட்டு இரு சர்க்கரேட்டாகவும் சிறிய பல்சர்க்கரேட்டாகவும் மாற்றப்படும் சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட் ராங் என்ன செய்யாது மாற்றப்படாது மாற்றப்பட தாக்கத்தை அமைலேஸ் வந்துட்டு ஊக்குவிக்கும் அவ்வளவுதான் சரியா இப்ப நான் ஈஸிக்காக ஒழுங்குபடுத்தினதுக்காக என்ன செய்ய மாற்றப்படும் பேசினேன் பட் நீங்க எஸ்ஏ எழுதும் போது மிக கவனம் சரியா நல்ல ஒரு உதாரணம் தான் 2021ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ சரியா சதையில காணப்படுற நொதியங்கள் அதாவது என்ன கேட்டிருந்தாங்க இந்த 1 2 3 4 5 இந்த 5 நொதியத்துக்கு உரிய தாக்கங்களை கேட்டிருந்தாங்க சரியா தாக்கத்தை கேட்டா எப்படி எழுதுவாங்க எல்லாரும் ஒவ்வொரு தாக்கத்தை போடுறேன் கார்பாக்சி ஃபார் எக்ஸாம்பிள் அமைலேஸ் என்ன செய்யும் அமைலேஸ் ஆனது சிறிய பல்சர்க்கரைட்டுகளையும் இரு சர்க்கரைட்டுகளையும் என்னையா மாற்றும் இரு சர்க்கரைட்டா மாட்டாது தானே இரு சர்க்கரைட்டா மாட்டாது சிறிய பல்சர்க்கரைட்டுகளை சரியா அப்ப ஓகே சதையில காணப்படுற அமைலேஸ் தாக்கம் என்னது சிறிய பல்சர்க்கரைட்டுகளை இரு சர்க்கரைட்டா மாற்றும் சரியா ஓகே அப்படி எழுதினாங்கன்னா என்னது மார்க்ஸ் இல்லை உண்மையிலே அப்படி ஒரு பாயிண்ட் எழுதுறதே உண்மையிலே கஷ்டம் ஏன் அது நல்லா யோசிச்சா எழுதணும் இந்த கிராஃப் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பாயிண்ட்டை உன்னிப்பா எழுதலாம் ஏன் வளமே அமைதித்த தாக்கம் தான் என்னது பல்சர்க்கரைட்டை என்னையா மாத்துறது இரு சர்க்கரைட்டா மாத்துறது பட் சதையில இருக்கிற அமைதிக்கு வந்துட்டு எதை மாற்ற போகுது பல்சர்க்கரைட்டையா மாற்றும் இல்லை சிறிய பல்சர்க்கரைட்டை தான் என்னையா மாற்றும் இரு சர்க்கரைட்டுகளா மாற்றும் அப்படி ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்படி வெளியே ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதப்போல மாற்றும் எழுதினீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்கலங்கிறது திரும்ப என்னது அது ஒரு கவலையான விஷயம் தானே திரும்ப என்ன செய்யும் நீங்க மாற்றம் எழுதாம மாற்றும் தாக்கத்தை ஊக்குவிக்கும் அதாவது சதைக்குரிய அமைதானது சிறிய பல்சர்க்கரைட்டுகளை இரு சர்க்கரைட்டாக மாற்றும் தாக்கத்தை ஊக்குவிக்கும் இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் இப்பதான் நீங்க தேர்தல் பண்ணிட்டா அப்ப உங்களுக்கு இந்த கிராஃப் வந்துட்டு முக்கியம் சரி இந்த ஃப்ளோ சார்ட் சரியா ஓகே இதே மாதிரி அடுத்ததுக்கு நம்மளுக்கு பார்ப்போம் அடுத்தது என்னது புரோட்டீன் ஓகே நான் இப்ப இந்த மாதிரி எழுதி காட்டுறேன் நீங்க என்ன செய்யணும் நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கிராஃபை அப்படியே நீங்க செல்ஃப் அவுட்டாக எழுதி பார்க்கணும் ஆக முக்கியமான ஒரு கிராஃப் ஒன்று சரியா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல 3 விஷயம் முக்கியம் ஒன்று இந்த கிராஃப்
அதாவது நொதியங்களும் அதில் சமன்பாடுகளும் என்னென்ன பை ப்ராடக்ட். சரியா, அடுத்தது அதாவது சமன்பாடு, இரசாயன சமன்பாடு. அடுத்தது வந்துகிட்டு ஈரல்ட கட்டமைப்பு. சரி, அதுவும் கொஞ்சம் விளங்கி எடுக்க வேண்டிய பாடம். அதோட சேர்த்து ஈரல், அதோட சேர்த்து சதையும் வந்துட்டு அந்த அளவு கஷ்டம் இல்லை, பட் நார்மலா தெரிஞ்சுக்கணும். அதோட சேர்த்து ரெகுலேஷன், என்ன மாதிரி ரெகுலேட் பண்ணப்படுது, ஹோமோனல் ரெகுலேஷன். சரி, இந்த 3 விஷயம் தான் கொஞ்சம் விளங்கி எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். மிச்ச விஷயம்லாம் படமாக்க வேண்டிய விஷயம். சரியா, அப்ப அதுலயும் அந்த 3லயும் ஆக முக்கியம் இந்த டேபிள். சரி, ஓகே. அடுத்து புரோட்டீனுக்கு என்ன நடக்குது பார்ப்போம். புரோட்டீன்ல என்ன சாப்பிடுவோம், நம்ம டிரெக்டா புரோட்டீனே சாப்பிடுவோம். ஓகே, புரோட்டீன் வாய்க்குழியில் ஏதாவது நடக்குமா? வாய்க்குழியில் எதுவுமே நடக்காது. அப்ப என்ன செய்யும், இப்படியே கண்டினியூஸா வரும். இறைப்பையில ஏதாவது நடக்குமா? ஓம் நடக்கும். என்ன நடக்கும்? பெப்சின் இருக்கு. ஓகே, பெப்சின் என்னைய மாற்றும் புரதத்தை. ஸ்மால் பல்பிபெப்டைட். ஸ்மால் பாலிபெப்டைடா மாற்றும். இந்த ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். சிறிய பல்பெப்டைட்டுகளாக மாற்றும். ஸோ எனக்கு தரப்போது சிறிய பல் பெப்டைட். ஓகே, சிறிய பல்பெப்டைடா மாற்றி. ஓகே, அடுத்தது எங்க போகும்? சதையில புரோட்டீனுக்குரிய என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு? Trypsin, chymotrypsin. ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின். வேற அது மட்டுமா இருக்கு புரோட்டீனுக்குரியது? Carboxypeptidase. ஓகே, கார்போக்சிபெப்டிடேஸ்ங்கிறது புரோட்டீனுக்குரியது. இப்ப வேண்டி போட்டு நீங்க என்ன நினைக்கிறல்ல, கார்போஹைட்ரேட்டுக்குரிய என்சைம்ஸ் நினைக்கிறல்ல, நீங்க எதை தான் பார்க்கணும்? இந்த புறவழிக்கிற இந்த பெப்டிடேஸை தான் பார்க்கணும். சரியா, அப்ப அது என்னது? புரோட்டீனுக்குரிய என்சைம். சரியா, அப்ப முதலாவது சந்திக்க போறது ட்ரிப்சின் அண்ட் கைமோட்ரிப்சின். சரியா, என்ன விளைபுற தரப்போகுது? சிறிய பல்பெப்டைடு என்னையா மாற்றப்படும்? பெருசாங்க பெரிய ஒரு தாக்கம் எல்லாம் இல்லை. என்னது? மேலும் சிறிய பல்பெப்டைடு. சரியா, இந்த மேலும் சிறிய பல்பெப்டைடு திரும்ப என்ன என்சைம்ஸ் இருக்கு? கார்போக்சிபெப்டிடேஸ். சரியா, கார்போக்சிபெப்டிடேஸ். டைம் எடுக்கும் தான். சரியானே, ஏன் டைம் எடுக்கும்? இது வந்துட்டு பெரிய ஒரு சாப்டர். சரியா, அதாவது தொகுதி, அந்த சைபாடுங்கிறது நிறைய உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 2-3 தாள்ல ஒவ்வொன்றா பிரிச்சு அங்க இங்க ஒரு இடத்துல செல்லி ஒரு இடத்துல செல்லாமலும் என்ன செஞ்சுப்பாங்க, போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பெரிய சமரி தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதை கவர் பண்ணாலே பெரிய ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பெரிய ஒரு பாட்டை கவர் பண்ண மாதிரி போயிடும். சரியா, அப்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் என்ன செய்யுங்க, டைம் எடுத்து உங்களுக்கு நீங்க ஒன்றையும் எதையுமே பார்க்காம இந்த மொத்த சார்ட்டையும் நீங்க என்ன செய்யணும், ஒரு தரம் எழுதி பாருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? முதலாவது என்சைம்ஸை ரிஸ்டோர் பண்றேன், என்னென்ன என்சைம்ஸ் தேவைங்கிறது. சரியா, அடுத்தது கார்போஹைட்ரேட் டைஜஷனா, கார்போஹைட்ரேட் டைஜஷனுக்கு என்னென்ன என்சைம்ஸ் தேவை? முதல்ல அமைடு, பெப்சின் தேவையா? பெப்சின் தேவையில்லை. அப்ப என்னென்ன தேவைங்கிறத அடுத்தது ரிஸ்டோர் பண்ணணும். அடுத்தது என்னென்ன ஆர்டர்ல வரப்போகுது தாக்க தண்ணீங்களா? சரி. சரியா, இப்ப நம்ம எது பார்க்கணும்? புரோட்டீனுக்கு சதையில இருந்து என்னென்ன வேணும்? கார்போக்சிபெப்டிடேஸ், ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின். அடுத்தது இங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரீன்ல ஓகே, அதே மாதிரி கார்போக்சிபெப்டிடேஸ் வேணும், அமைனோ பெப்டிடேஸ் வேணும், டைபெப்டிடேஸ் வேணும். சரி, அப்ப முதலாவது என்னென்ன என்சைம்ஸ் வேணுங்கிறத தெரிஞ்செடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? தாக்குதல் ஏழுமா இருக்கும் நமக்கு. சரியா, ஓகே. அடுத்தது என்னது? கார்போக்சிபெப்டிடேஸ்ல என்னென்ன தாக்கம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 வரும். 2 பை ப்ராடக்ட் வரப்போகுது. கொண்டு வந்துட்டு டிரெக்டா அமினோ ஆசிடா மாத்திடும். சரியா, அமினோ ஆசிடா மாத்திட்டா என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு தாக்கம் எதுவுமே நடக்க தேவையில்லை. அது டிரெக்டா என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணி பட்டுரும். அப்ப அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, மேலும் சிறிய பல்பை விட்டு இன்னும் ஏதாவது மாற்றப்படலாம். சிறிய பெப்டைடுகளா மாற்றப்படலாம். சரியா, இந்த சிறிய பெப்டைடா என்னையா மாற்றணும்? கடைசியா அமினோ ஆசிடா மாற்றத்தானே வேணும்.
அப்ப அதை மாத்திரத்துக்கு வார ஆட்கள் தான் சிறுகுடல்ல இருந்து வர்ற என்சைம். சரியா? சிறுகுடல்ல இருந்து வர என்சைம் என்ன இருக்கு? 3 இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3ஐயுமே நீங்க உண்டாகவே என்ன செய்யுங்க எழுதுங்க. கார்பாக்சி பெப்டிடேஸ், அடுத்தது டைபெப்டிடேஸ், அடுத்தது அமைனோ பெப்டிடேஸ். இந்த மூணுடைய தாக்கத்தாலையும் இந்தியா மாற்றப்படும், அமீனோ ஆசிடா மாற்றப்படும். இங்க அமீனோ ஆசிட் இதோட வந்து சேரும், என்ன இருக்காது கடைசியா இதால துரிஞ்சப்படும். சரியா? ஓகே, இது அப்படியே வச்சுட்டு இப்ப நம்ம என்ன செய்வோம்? இப்ப நம்ம லாஸ்ட் இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி பார்த்தோம் இப்ப? அதாவது சதையில ஒரு கேன்சர் வந்து, சரியா, சதையில ஒரு புற்றுநோய் வந்து, அந்த புற்றுநோய் வந்தா என்ன செய்யறாங்க? புற்றுநோயை குணப்படுத்தணும்டா கீமோதெரபி. இப்போ அந்த கேன்சர் செல்ஸை என்ன செய்வாங்க? அழிப்பாங்க. அப்படி இல்லாத அந்த இந்த சதையை வந்து என்ன செய்வாங்க? அகற்றிடுவாங்க. அகற்றினா என்ன நடக்கும்? சதையிலிருந்து வர புற்றுநோய் மத்த அங்கங்களுக்கு பரவுறது தடுக்கப்படும். சரியானே? அப்ப மையத்திடுகை படிச்சுப்பீங்க, மெட்டாஸ்டேசிஸ், மையத்திடுகை. மூலக்கலங்கள் அடுத்தடுத்த களங்களுக்கு பரவுறத மையத்திடுகைன்னு சொல்லுவோம். அப்படி பரவாம தடுக்கிறது தான் இந்த ஒரு அங்கத்தை அப்படியே வெட்டி எடுக்குது. சரியா? வெட்டி எடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தா, இந்த முன் சீர்குடல்ல இருந்து வர சதையில இருந்து வர இந்த ஒரு நொதியவும் என்ன செய்யாது? வராது. அப்ப என்னென்ன நொதியம் இருக்கு? அமைலேஸ் வராது. சரியா? அது மாதிரி ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் வராது. கார்பாக்சி பெப்டிடேஸ் என்ன செய்யாது? வராது. சரியா? இதுகளெல்லாம் வரலாட்டி என்ன நடக்கும்? இதுல என்னென்ன நொதியங்கள் தாக்கம் அடையுதோ அதெல்லாம் அதுல தாக்கங்கள் நிறுத்தப்படும். சரியா? உதாரணத்துக்கு முன்சீரர்கள் வர சதையிலிருந்து வர அமைலேஸ் என்ன செய்யாது? அமைலேஸ் இல்லாட்டி எதுல தாக்கம் பாதிக்கப்படும்? இந்த சிறிய பல்சகைடு தாக்கம் பாதிக்கப்படும். சிறிய பல்சகை, சிறிய பல்சகைடு ஆன்சர்ல சந்திக்காங்களா பாருங்க. சிறிய பல்சகை சந்திக்கா? சிறிய பல்சகைடுங்கிறது இல்லை. சரியா? ஆன்சர் தான் தரல, தந்திருந்தது கொடுத்திக்கலாம். சிறிய பல்சகைடு ஆன்சர் தான் கொடுத்திருக்கேன். சரியா? அப்ப அந்த ஆன்சர் இல்லை. அடுத்து புரதத்துல பார்ப்போம். புரதத்துல ஓகே, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இல்லாட்டி எதிர தாக்கம் பாதிக்கப்படும்? சிறிய பல்பெப்டைட் தாக்கம் பாதிக்கப்படும். சிறிய பல்பெப்டைட் தாக்கம் ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. சிறிய பல்பெப்டைட் இருக்கா? சிறிய பல்பெப்டைட், சிறிய பெப்டைட் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சிறிய பல்பெப்டைட் வந்ததான் நம்ம என்ன கொடுக்கலும்? ஆன்சரை கொடுக்கலும். சிறிய பெப்டைட்டுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிறிய பெப்டைட் எங்க இருக்கு? இந்த இருக்கு சிறிய பெப்டைட். சரியா? சிறிய பெப்டைட் வந்துட்டு இந்த இருக்கு. சிறிய பெப்டைட்டுக்குரிய தாக்கத்துக்கு சிறிய பெப்டைட்டே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தாக்கம் இல்லை, நீங்க என்ன செய்றீங்க? டிரெக்டா சிறிய பெப்டைட்டே சாப்பிடுறீங்க. இந்த வாயில சிறிய பெப்டைட்டை போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அது டிரெக்டா சிறுகுடல்ல இருந்து வர என்சைம் மூலமா என்ன மாற்றப்படும்? அமீனோ ஆசிடா மாற்றப்படும். அதுல தாக்கத்துக்கு என்ன செய்யாது? பாதிப்பு இல்லை. சரியா? எதுக்கு தான் பாதிப்பு வரப்போகுது? இந்த சிறிய பல்பெப்டைட்டுக்கும் மேலும் சிறிய பல்பெப்டைட்டுக்கு தான் பாதிப்பு நடக்கும். ஏன்? அது ரெண்டும் தான் இந்த சிறுகுட சதையிலிருந்து வர நோயத்தால் தாக்கம் கொடுக்கக்கூடியது. சரியானே? அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பாருங்க, ரெண்டும் ஆன்சர்ல இல்லை. அதால என்ன செய்யலாது? நம்ம அது ரெண்டையும் கொடுக்கிறாரு. சரி, அப்ப ஆன்சர்ல சந்திக்கிறது தான் இதை கொண்டு வரப்போகுது. சரியா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? அடுத்தது நியூக்ளிக் அமிலம். சரியா? நியூக்ளிக் அமிலம். இப்ப அடுத்தது நியூக்ளிக் அமிலத்துக்கு இப்ப நீங்க தான் எழுத போறீங்க. சரியா? என்ன செய்யணும்? முதலாவது நியூக்ளிக் அமிலத்துக்கு பயன்பாட்டுக்கு தேவையான நொதியங்களை முதல்ல செலக்ட் பண்ணணும். சரியா? அமைலேஸ் தேவைப்படுமா? இல்லை. இறைப்பையில இருந்து பெப்சின் தேவைப்படுமா? இல்லை. சதையில இருந்து கார்பாக்சி பெப்டைட் தேவையில்லை, அமைலேஸ் தேவையில்லை, லைபேஸ் தேவையில்லை, ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் தேவையில்லை, நியூக்ளியஸ் தேவை. ஓகே, அடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருந்து வர கார்பாக்சி பெப்டைட் தேவையா? இதுவும் தேவையில்லை. இது ரெண்டும் தேவை. நியூக்ளியோடைடேஷன் தேவை, நியூக்ளியோசைடேஷன் தேவை. மிச்சம் எதுவுமே தேவையில்லை. சரி, ஹாஸ்பிடேஸ் தேவை, ஹாஸ்பிடேஸ் தேவை, இது தேவையில்லை, லைபேஸ் தேவையில்லை. ஓகே, முதலாவது செலக்ட் பண்ணியாச்சு என்னென்ன தேவைங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஓகே, நீங்க என்னென்ன உள்வாங்க போறீங்க? உள்ளெடுக்க போறீங்க. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இது ரெண்டு என்ன செய்ய போறீங்க? உள்ளெடுக்க போறீங்க. அப்ப டிஎன்ஏ, ஆர்என்ஏ எதை வந்துகிட்டு முதலாவது செயல்பாடு அடையணும்? எந்த நொதியத்தோட? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் நியூக்ளியஸை போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன வரும்?
நியூக்ளியோடைடு. சரியா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா இதை ஃபீல் பண்ணணும். சரியா? நீங்க வீட்டை போய் செஞ்சுட்டு வாங்க. அதாவது வீட்டை போய் கிளாஸ் முடிஞ்சோன்னு செஞ்சு வாருங்க. ஓகே, அதை ஃபில் பண்ணுவீங்க தானே, அதை ஃபில் பண்ணிட்டு திரும்ப ஆன்சரை தேடுங்க. சரியான டிஎன்ஏ ஆர்என்ஏல உன் சேர்வுள்ள சதைக்குரிய நொதியங்களை அகற்றினா என்ன பாதிக்கப்படும்ங்கிற ஆன்சரை தேடுங்க. நம்ம இந்த மாதிரி தேடினேன் சாரி, எப்படி இந்த பிளாக்ல வரும். சரி, நியூக்ளியஸ் வந்துகிட்டு இறைப்பையிலேயே இருக்கும், கொலையாளி இங்க இருக்கும், நியூக்ளியஸ் இங்க இருக்கும். ஓகே, நமக்கு ஆன்சர் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். சரியா? டிஎன்ஏ ஆர்என்ஏ இங்க வரப்போகுது, சதை வரங்காட்டிலும் தாக்கமே இருக்காது. சதை நியூக்ளியஸ்ல என்னையா மாற்றப்படும், நியூக்ளியோடைடா மாற்றப்படும், நியூக்ளியோடைட் தான் மாற்றப்படும். சரியா? அப்ப இதுல இருந்து பார்த்தா நமக்கு என்னது ஆன்சர் கிடைக்கும், என்ன சதையில இருந்து வர நொதியை தாட்டினீங்கன்னா என்னது, இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு இல்லாம ஆகும். நியூக்ளியஸ் இல்லாம ஆயிடுச்சுன்னா டிரெக்டா டிஎன்ஏ ஆர்என்ஏ செயல்பாடு பாதிக்கப்படும். அப்ப என்னது டிஎன்ஏ ஆர்என்ஏ பொதுவான பேர் தான் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் ஆன்சர்ல இருக்கா? ஓகே, நியூக்ளிக் அமிலம் இருக்கு. ஆன்சர் வந்து நியூக்ளிக் அமிலம் தான். சரியா? அதே மாதிரி இந்த மூக்ளிசரைடுகளை செயல்பாடு அடைகிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைபேஸ் வேணும். சரியா? லைபேஸ் வந்துக்கிட்டு ரெண்டுலேயும் இருக்கு. எதுல, ஸ்மால் டெஸ்டின்லயும் இருக்கும், சதையிலையும் இருக்கு. நீங்க ஒரு சதையில இருக்க சதையை அகற்றினீங்கன்னா சதையில இருந்து வர லைபேஸ் வராது, பட் மாறி ஸ்மால் டெஸ்டின்ல இருந்து வர லைபேஸ் மூலமா என்ன செய்யும், செயல்பாடு நடக்கிறதுனால அதுல செயல்பாடும் பாதிக்கப்படாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, ஆன்சர் வந்துட்டு நியூக்ளிக் அமிலம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ஐடியா ஒன்று இருந்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கணும். வெறுமனையே படமாக்கி வச்சிருந்து எடுக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும். சரியா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியே. எம்சிக்கு எழுதலாம், எம்சிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான எம்சிக்கு வந்துச்சுன்னா எம்சிக்கு செய்யணுமா இருக்கு, கஷ்டமான இல்லை எந்த மாதிரி எம்சிக்கு வந்தாலும் என்ன செய்யலாம், செய்யணும். சரியா? இந்த கொஸ்டின் வந்தது 2025 இந்த எக்ஸாம் வந்து. சரியா? பட் இந்த டேபிள் சார்ட் வந்துட்டு என்னது, சார்ட்ல ரிசோர்ஸ் புக்ல இல்லை, இந்த டேபிள் வந்து ரிசோர்ஸ் புக்ல இல்லை. பட் எல்லாம் நிறைய பேர் மாதிரி செய்வாங்க, கொடுப்பாங்க சம்மரி மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் திரும்பினா பாடமாக்குவாங்க, இல்லாட்டி பாடமாக்க அது இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு பெருசா விளங்குறாரு. இப்ப 2025 அந்த கொஸ்டின் வந்ததுக்கு போறதான் அது இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. அப்ப இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருக்கு, இதை தாண்டி இன்னும் வர டைப்லயும் கொஸ்டின் எடுக்க கேளு. என்ன மாதிரி கொஸ்டின் வரும்போது தெரியா, நமக்கு என்னது நம்ம தியரி ஒழுங்கா படிச்சு வச்சு இந்த டேபிளை வச்சு நினைவு வச்சிருந்தோம்னா எந்த கேள்வி வந்தாலும் செய்யலாம். சரி, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கேள்வியை போட்டாலும் கூட என்ன செய்யலாமா இருக்கும். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த கிராஃப் எழுதணும், கார்போஹைட்ரேட்டுக்கு எழுதியாச்சு, ப்ரோட்டீனுக்கு எழுதியாச்சு, டிஎன்ஏ ஆர்என்ஏ நீங்க ஃபில் பண்ணி முடிங்க. அடுத்தது பெட்டுக்கு என்ன மாதிரி நடக்கும்ன்றதை நீங்க எழுதி முடிங்க. சரியா? எழுதி முடிச்சு இன்னைக்கு அந்த குரூப் இருக்கு தானே, அந்த குரூப்லயே போட்டு விடுங்க. நான் அதை சரி போல பார்த்துட்டு உங்களுக்கு குரூப்லயே செய்யறேன். ஓகே, அப்ப அதோட இந்த கிளாஸ் முடியும். டைம் வந்துகிட்டு ஓகே, நான் இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் போட்ட டைம் தான் பழமையும் கிளாஸ் நடக்கும். அதாவது ஓகே, நான் உங்களுக்கு டைம் ஃபுல்லாக குரூப்லேயே போட்டு விட்றேன். சரி, நான் குரூப்ல போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி போற நல்லமா இருக்கா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தியரி செய்யணுமாட்டா சொல்லுங்க, தியரி செஞ்சுட்டு மாதிரி ரிவிஷன் மாதிரி போகும். இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் விட்டாக போறது ஓகே வேண்டாம், இந்த மாதிரி கொஸ்டின் விட்டாக போகும். இதே மாதிரி இது ஓகே தான் சார். இது ஓகே சார். என்னன்னா இப்ப இந்த மாதிரி செய்ய போல ஸ்டார்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸ்டார்ட்ல வந்துட்டு கொஞ்சம் டீப்பா தியரி எல்லாம் விளங்கப்படுத்திட்டு போகும். போக திரும்ப என்ன செய்ய மாட்டோம், திரும்ப இந்த கிராஃப் எல்லாம் விளையாட்டு தேவையில்லை, கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். கொஞ்சம் ஒரு சிஸ்டத்தை எடுத்தோம்னா சிஸ்டத்துல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், சிஸ்டம் முடிய கூட டக்குன்னு முடிஞ்சிடும். ஒவ்வொரு சிஸ்டமா நம்ம பார்த்துட்டு சரியா? ஓகே, அப்ப நம்ம இந்த கிளாஸ் முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.